கசக்கையோ என்னமோ பட்னி பத்தியா கூட இருக்கும். சும்மா பேசிக்கிட்டு இருக்காம யாராவது போய் ஒரு சோடா வாங்கிட்டு வாங்கப்பா. சீக்கிரம் போய் சோடா வாங்கிட்டு வாங்க. அதானே போய் சோடா வாங்கிட்டு வாங்க. ஆமா ஆமா போய் போய் ஒரு சோடா வாங்கிட்டாயா. இப்படி ஆளுக்காவது சொல்லிட்டு இருந்தா யார் தான் போய் சோடா வாங்குறது? கொஞ்சம் விலகுயா விலகு. எப்பா ஒரு ரிக்ஷா கூட்டி வாங்க, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போலாம். இங்க பாருங்க சீக்கிரமா நீங்க போய் ஒரு ரிக்ஷா கூட்டிட்டு வாங்க. என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? யாராவது கூட்டிட்டு வாங்களேன். சொன்னது காதல் பண்ணல, சீக்கிரம் போய் ரிக்ஷா கூட்டு வாயா. ஆமா போய் ரிக்ஷா கூட்டிட்டு வாயா. இங்க வேடிக்கை பார்க்கலாம்னு நான் வந்தேன். என்னப்பா வேலை வாங்குறீங்க? இது உனக்கு வேடிக்கையா? சரி நானே போய் கூட்டி வரேன். விலகுயா. வாப்பா வாங்கண்ணா போலாம். டைம் ஆயிடுச்சு, வா போலாம். அட பாவிங்களா, இந்த பொண்ணு நிச்சயமா கர்ப்பிணியா இருக்க முடியாது. தெரியும். வாதம் பித்தம் இது மாதிரி டிசீஸாவும் தெரியல. தெரியும். பசி மயக்கமாவும் இருக்க முடியாது. தெரியும். நான் நினைக்கிறேன் ஓவர் டென்ஷன், அதனால பிளட் பிரஷர் ஜாஸ்தியாகி மயக்கமா விழுந்திருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஊசி நீங்களே போடுங்க, நான் பக்கத்துல நின்னுட்டு தெரியும் தெரியும் சொல்லிட்டு இருக்கேன். தெரியாம கேட்கிறேன், நீங்க டாக்டர் நான் டாக்டர். என் பக்கத்துல இருந்து தெரியும் தெரியும்னா எனக்கு மருந்து போகுது இல்ல, எழுதுறியா? எனக்கு டென்ஷன் ஆயிடும் போல இருக்கு. பயங்கரமான இன்ஜெக்ஷன். இன்னும் 10 நிமிஷத்துல மயக்கம் தெரிஞ்சு எழுந்துருவாங்க. அதுதான் உனக்கு தெரியுமே. இனிமே எங்க எந்த பொண்ணு மயக்கம் போட்டு வந்தாலும் நேரா நம்ம ஆஸ்பத்திரிக்கே ஆயிட்டு வா. இந்த மாதிரி சீட்டோட நீங்களா? நடுத்தரவுல மயக்கமா விழுந்து கிடந்த நான் தான் உன்னை கொண்டு வந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மனசுல இருந்து என்ன அடியோட தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நடுத்தரவுல ஆடு மாடு விழுந்து கிடந்தா கூட அதுக்கு உதவி செய்யறவன் தான் மனுஷன். உன்னை இங்க கொண்டு வந்தது மனுஷனா தானே தவிர புருஷனா இல்லை. அந்த உறவைத்தான் கோர்ட்ல சட்டப்படி விவாகரத்து மூலமா தீர்த்துக்கிட்டமே. இனிமேல என்னோட சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிறது நடக்காத காரியம். இந்த ஜீவராம்சம் பண்ணு. உனக்கும் குழந்தைக்கும் மாசம் கொடுக்க சொல்லி கோர்ட்ல உத்தரவானது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. விஷப்பாம்புகளோட யாரோ ஒருத்த கூண்டிருந்ததாக கேள்விப்பட்டேன். அதை விட கொடுமையானது உன்னோட வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷம். அதுக்கு மேல விளக்க சொல்ல தேவையில்லை. இந்த ஜீவனாம்சம் பண்ண 50 பைசா, 45 பைசா. இன்னும் ஒரு பையிலும் காணோம். அவன் கிளி ஜோசியம் மட்டும்தான் பாப்பான். நான் எலியை சேர்த்து வச்சு பாக்குறேன், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறானே. ஒருவேளை நம்ம ஜாதகம் சரியில்லையோ? வந்துட்டா பெருசா காலங்காத்தால குச்சியை தூக்கி பொண்டாட்டியா லட்சணமா வீட்டுல இருந்து வேலை செய்வோம்னு இல்லாம புருஷனுக்கு போட்டியா கைரேகை ஜோசியம் பார்க்க வந்துட்டா. போனது வந்தது இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிடறேன் சார். புட்டாமலே நான் வைக்கிறேன் சார். நடக்க போறது நடக்காது, ஓடுறது ஓட போறது எல்லாத்தையும் விலாவரியா நான் சொல்றேன் சார். 2 பேர்ல காசு வாங்காம யார் ஜோசியம் பாக்குறது? காசு வேணாம் சார், கடனுக்கு நான் சொல்றேன். சார் அடியே இப்ப தாண்டி புரியுது நீ எதுக்கு ஜோசியம் பார்க்க வர்றேன்னு. ஆள் பிடிக்க வர்றேன் அப்படித்தானே? ஆளும் பிடிப்பேன் காலம் பிடிப்பேன். உங்க சண்டையை வீட்டுல வச்சுக்கலாமே. நீ வா சார், இது ஒரு அலைச்சல் கேஸ். அலைச்சல் கேஸா? சட்டை இன்னைக்கு வீட்டுக்கு வா, சிலிப்பு ஒண்ணு. நல்லா உட்கார் சார். அடே எலிப்பையா, ஐயாவோட ராசிக்கு கூண்ட விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல சீட்டா பொறுக்கி எடுப்பா. வா வா. ஆஹா, ஆதிசங்கரர் படம் சார். இதுக்கு என்ன பலன் தெரியுமா? அவர் மாதிரி காவிய கட்டிட்டு தேசாந்தரம் போன்னு சொல்லுவாரு. அவர் பேச்ச கேட்காதே. அடியே உனக்கு ஈடு கொடுக்க முடியாம நான் தாண்டி ஒரு நாளைக்கு தேசாந்தரம் போக போறேன் சார். ஜெகத்குரு படம் உங்களுக்கு வந்ததால ஜேங்கிற இடத்துல பேர் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய மனுஷனுடைய உதவி கண்டிப்பா கிடைக்கும்.
உங்க வாக்கு பறிச்சுட்டா உங்களை பெருசாக்க வைக்கிறேன். ஜெயசீலன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் சிங்கப்பூர்ல இருந்து இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். உங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக இன்வைட் பண்றேன். என் அழைப்பை மதிச்சு நீங்களா இங்க வந்ததுக்கு என்னுடைய நன்றி. நீங்க எல்லாம் இப்படி லேட்டா வரலாமா? உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? கலெக்டர் வந்திருக்காங்க. அப்படியா? ஹலோ ஹலோ ஹலோ, ஐ அம் ஜெயசீலன், வெல்கம். பாருங்க, நீங்க எங்க வீடு வந்ததுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். வீட்டுல அவங்க வரல, ஃபார்மாலிட்டிங்க தலையை காட்டு போனாம இருக்க கூடாது. இருந்து விருந்து சாப்பிடணும். வாங்க, இங்க வாங்க. கமா, வாங்க வாங்க, உட்காருங்க. கொஞ்ச நேரத்துல குளிப்பாட்டேன். சார் நான் வந்து கொண்டா, இந்தாங்க சாப்பிடுங்க. சும்மா சாப்பிடுங்க. வணக்கம் இல்லைங்க. என்னங்க இது? உங்க தகுதிக்கும் பதவிக்கும் ஹை சொசைட்டில மூவ் பண்ணுவீங்க. இதெல்லாம் இல்லன்னா எப்படி? கமான் கமான், ஹேபிட் இது. கமான் கமான். ஏய் ஐயா, நல்லா கவனிச்சுக்க. முக்கிய எடுத்துறேன். உட்காருங்க. இந்த ஃபங்க்ஷனை நான் எதுக்கா ஏற்பாடு பண்ணேன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லி ஆசைப்படுறேன். மனைவிக்கு 2 டைப். ஒண்ணு, கணவனை அதிகமா கண்ட்ரோல் பண்ணி அவனை கைதியமா நடத்துறவங்க. ரெண்டாவது, அவனுக்கு அளவுக்கு மேல சுதந்திரம் கொடுத்து அவன் கெட்டு போட்டு காரணமா இருக்கிறவங்க. ஆனா எனக்கு வாச்சிக்கிற மனைவி ஒரு பெக்கூலியர் டைப். எனக்கு எல்லா கெட்ட பழக்கங்களும் உண்டு. அது எதையுமே அவ தடை செய்யறது கிடையாது. ஆனா லிமிட் பண்ணிருக்கா. ஒரு நாளைக்கு இவ்வளவு விஸ்கி தான் குடிக்கலாம், இவ்வளவு சிகரெட் தான் பிடிக்கலாம்னு அளவு வச்சிருக்கா. இதனால என் சந்தோஷமும் பாதிக்கப்படல, என் உடம்பு கெடாம அவ பாத்துக்கிறேன். இப்படிப்பட்ட உயர்ந்த மனைவியோட 5 வருஷமா நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய மேரேஜ் அனிவர்சரி டே. அதுக்காக உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், டான்ஸ். நெஞ்ச கிளப்பு கிளப்பு விடும் ஆசை, உன்னை உசுப்பு உசுப்பு விடும் நாடு. நெஞ்ச கிளப்பு கிளப்பு விடும் ஆசை, உன்னை உசுப்பு உசுப்பு விடும் நாடு. நான் தானே
யூ ஆனா ஒரு குறை. என்ன? உங்க மனைவியை எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. இவங்க ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கப்பூர் மலேசியாவுல இவ ஒரு பாப்புலர் டான்ஸரா இருந்தா. இப்ப இவ பாடின பாட்டு தான் எங்களுக்கு முதல் சந்திப்பே ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலெக்டர் அதுக்குள்ள அவுட் ஆயிட்டாரு. கலெக்டர் என்ன, நம்ம வீட்டு வேலைக்காரனை பாருங்க, அவனும் அவுட். அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி பத்திரமா அனுப்பிச்சுவீங்க. ஓகே. ஹலோ, கலெக்டர் ராஜகோபால் விடா? எஸ். இங்க கலெக்டர் கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்காரு. யாரையும் அனுப்பிச்சீங்கனாக்க அவர் பத்திரமா அனுப்பிச்சு வச்சிருவேன். ஆமா, நீங்க யார் பேசுறது? கலெக்டர் ராஜகோபால் பேசுறேன். கலெக்டர் ராஜகோபாலா? ஆமாண்டா, பிளட்டி ராஸ்கல். கேவையா போன அத்தா, இவன் கலெக்டர் இல்ல, கலெக்டரோட இன்விடேஷன் எடுத்து வந்து நம்மளதான் ஏமாத்தி குடிச்சு படுத்துட்டு இருக்கான். ஏண்டா என்ன கலெக்டர் ஐயா, தண்ணி அடிச்ச உடனே பொம்பளை ஆயிட்டீங்க? அடிச்சு வாய மூடு. நன்றி அறிவிப்பு. நேற்று மாலை என் இல்லத்தில் நடந்த பாராட்டு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு ஜெயசீலன் தம்பதி. பணத்தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். விலாசத்தோட விளம்பரம் கொடுத்து வசமா மாட்டிக்கிட்டான். யார் டார்லிங் அது? என் சொந்த அக்கா புருஷன், சிங்கப்பூர்ல பெரிய புள்ளி. எங்க அக்கா இறந்த உடனே அவன் சிங்கப்பூர்லயே செட்டில் ஆயிட்டான். இப்ப புதுசா ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கான். உங்க கையால அஸ்திவாரம் போட்டுட்டீங்கன்னா கட்டி முடிக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 8 காலேஜ் ரோடு. அவன் புது பொண்டாட்டியும் தனியா போறப்ப கொடுத்து வச்சவன் ஃபுல்லா தண்ணி ஏத்திக்கிட்டு நடு ரோட்ல ஹாப்பியா விழுந்து கிடக்கான். நானும் தான் பார்ட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு விட மாட்டேன்ட்டியே. வீட்ல ஒரு தடவை, பார்ட்டில ஒரு தடவை. இவ்வளவு வாட்டி குடிச்சா உடம்பு என்னதான் ஆகுறது? சரி, இழுத்து போட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுங்க. கடாய மாதிரி இருக்கான். இவனை தூக்கத்துக்கு தண்ணி போட்டாதான் முடியும் போல இருக்கு. எப்பா யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உயிர் வேணும். அவரை கொல்றதுல உங்களுக்கு என்ன லாபம்? லாப நஷ்டம் எல்லாம் உனக்கு தெரிய வேண்டியது. உங்களுக்கு ஒரு உயிர் தானே தேவை. அவரை விட்டுடுங்க, என்ன கொன்னுடுங்க.
பாத்தியா பசங்க எப்படி ஓடுறாங்கன்னு? தண்ணி போட்டா ஐயா கிரேட். ஏங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பேருள்ளவன் தான் உனக்கு உதவி செய்ய போறான்னு நீ நம்பிக்கிட்டு இருந்த. நானும் உனக்கு பெரிய மனுஷன் நினைச்சு ட்ரீட் பண்ணிட்டேன். இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆல்ரைட், நான் என்ன செய்யணும்னு சொல்லு. எனக்கு ஒரு வேலை வேணும் சார். இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? கை நிறைய சம்பளம் வாங்குற கௌரவமான வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, பின்ன ஏப்பா அந்த வேலையை விட்டுட்ட? தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ப்ளீஸ். என்னை பத்தி நான் எதையும் சொல்ல விரும்புறேன். என்னப்பா அது? நீ யாரு என்ன விவரம் தெரியாம உனக்கு நான் எப்படி வேலை கொடுக்க முடியும்? உங்க பர்சனல் லைஃப பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சார், நீங்க எனக்கு வேலை தாட்டாலும் பரவாயில்ல, என் கடந்த காலத்தை பத்தி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆல்ரைட், நாளையில இருந்து நீ என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. காலையில வந்து. ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? இன்னைக்கு 1ஆம் தேதி ஒரு 150 ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளைக்கு வாங்கிக்க. இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா என் கௌரவம் காப்பாற்றப்படும். அப்படி ஒரு பிரச்சனை. அப்படி என்னப்பா பிரச்சனை? இப்பதான் சொன்னேன், என்னை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. ஓ, நீ எப்படி ஒரு கொள்கையில உறுதியா இருக்கியோ அதே மாதிரி நானும் கடைபிடிக்கிறவன். நாளைக்கு தான் என்னால பணம் தர முடியும். Now we can go. ஓகே சார். இவருக்கு தான் பிடிவாதம் இருக்குமா? எனக்கு இருக்காது. பெரிய இவன் அவன். அம்மா, ஐயாவுக்கு இதை கொடுக்கலாமா? 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவன் கேட்ட படத்தை நான் கொடுத்துருக்கலாம் இல்ல? பாவம், என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ எப்படி கஷ்டப்பட போறோட தெரியல. இப்ப மட்டும் ஒண்ணு கெட்டு போல. கரெக்ட். தெரு முனைய கூட தாண்டி இருக்க மாட்டான். நானே நேர்ல பார்த்து பணத்தை கொடுத்து வரேன். பாரு, நீயே பாரு. நீ ஏங்க, கேர்ஃபுல், வண்டியை சரியா ஓட்டிட்டு போங்க. உங்க அப்பாவை பாக்கணுமா? அழாதடா கண்ணா, இப்ப வந்துருவாரு. இந்தா. ஏன் இப்படி முகமெல்லாம் வேர்த்திருக்கு? கொஞ்சம் மெதுவாவே வந்திருக்கலாமே. நடுத்தரவுல நிக்கிறையே. நானா தானே நிக்கிறேன், நீங்க நிறுத்தலையே. நாம இருந்த வீட்டை நான் இன்னும் காலி பண்ணல. வாடகை கொடுக்க வசதி இருக்கிறவங்க எதுக்காக காலி பண்ணணும்? வாடகை கொடுக்க வசதியும் இல்ல, காலி பண்ண மனசும் இல்ல. காரணம்? நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்ந்த வீடாச்சே. அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் மனசுல பசுமையா இருக்கு. அது புண்பட்ட மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க. எனக்கு அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்கு. பசுமையா இல்ல, பயங்கர சுமையா இருக்கு. ஆறுதலா இல்ல, ஆத்திரமா இருக்கு. இன்னும் உங்க மனசை கொஞ்சம் கூட மாத்திக்கலையா? மாத்திக்கிறதா? ஒரே ஒரு உயிரை மட்டும் கொல்லலாம், அதுக்கு தண்டனை கிடையாதுன்னு அரசாங்கம் அனுமதி கொடுத்தா பலியாகிறது நீயாத்தான் இருப்பேன். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் 2 விதத்துல சந்தோஷப்படுவேங்க. ஒண்ணு, உங்க கையால சாகிறதுக்கு. இன்னொன்னு, எனக்கு அப்புறமாவது இந்த குழந்தைக்கு தகப்பனா இருப்பீங்களே, அதுக்கு. இந்த பாரு, நம்ம 2 பேரும் கடையில இருக்கிற ஒரே உறவு ஜீவனாம்ச பணம். மாசம் சட்ட துணி வித்தாவது அதை கொண்டு வந்து மூஞ்சில எரிஞ்சிடுவேன். எதை வித்தாவது கொண்டு வந்து கொடுத்துருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கல்யாண மோதிரத்தை விப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அதை மாட்டி விட்டவளே எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அது மட்டும் எதுக்கு என் கையில் இருக்கணும்? எனக்கு இப்ப வேலை கிடைச்சிடுச்சு. மாசம் உன்னை தேடி வந்து பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல. ராஜன் தெரு 7ஆம் நம்பர் வீட்டுல ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துறேன். அங்க வந்து அப்பப்ப வாங்கிக்க. யாரு என்னன்னு தெரியாத ஒரு புது ஆளை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் யாரா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், முகத்தை பார்த்தா நல்ல மனசனா தெரியுது. அவரை இந்த வீட்டுல தான் தங்க வைக்க போறேன். இப்படி நல்ல மாதிரி நடிச்சு கையில கிடைச்சு சுருட்டிட்டு எத்தனை பேர் கம்பி நீட்டி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமாம் தம்பி, வழக்கத்துக்கு மேல இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க. இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு. நீ வந்துட்டல்ல, பூகம்பம் தான்.
அது வழக்கமா அவங்க வீட்டுல ஏற்படுறதான். அது போகட்டும், ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசாய் மூலமா. எப்படி நம்ம எலிஜோசியம் அட்டகாசம். எனக்கு உதவி செய்யணும். எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு, உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன். ரொம்ப சந்தோஷம். நான் மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன். என்ன தெரிய ஒரு பொண்ணு வருவா, அதை அவகிட்ட கொடுத்துடணும். யார் அந்த பொண்ணு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அவ யாராச்சும் இருக்கட்டும், அவளுக்கு உனக்கு காதல் எதுவும் இல்லையே, என்கிட்ட சொல்லிட்டுப்பா. அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது பத்தி மட்டும் ஏதாவது கேட்டீங்க, இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். தப்பப்பா, ஒண்ணு கேட்க மாட்டேன். வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் கை காலை கழுவிட்டு வா. என்ன சட்டை? வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர், அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன். முக்கிய இருக்கிற மகானே பாரு. எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அந்த 150 ரூபாய் வாங்க போற பொண்ணு யாரு, அவளுக்கு இவனுக்கு என்ன உறவு, அவ யாரா இருக்கலாம்? ஓ நிம்மதியை கெடுக்க அவ, ஏன் நிம்மதியை கெடுக்க இவன். எனக்கு வர்ற கோபத்துக்கு கல்ல எடுத்து நசுக்கிக்கலாம் போல தோணுது. யோ, என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா? யோ, நான் படபடன்னு பேச அவ்வளவுதான்யா. உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? யோ, எனக்கு அது ரொம்ப தன்னானே நானே தன்னானே. பேசாம போடாதேயோ, நல்லா போடாதே. எப்பா சமையல் சீதாபதி ஐயா, கூட்டு பொரியல் வடபாயசம் அப்பளம்னு சாப்பாடு அட்டகாசமா இருக்கணும். கவலையப்படாதீங்க, நல்ல ஹோட்டலா பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். யோ, இந்த வீட்டுல நீ எதுக்கே இருக்க? சமையலுக்கு தான். சக்க பிரதமனும் மலபார் அவியலும் முக்கியமா வேணும். சாப்பாடு ஒண்ணா இருக்கணும். எல்லாம் இன்னைக்கே வா. பின்ன நாளைக்கா? இன்னைக்கு என்ன சார் விசேஷம்? 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்த ஊர்ல இருக்காங்களா? கோட்டயத்துல ஒரு ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருக்காங்க. இத்தனை நாளா இவங்களுக்குள்ள வெறும் கடித போக்குவரத்து தான். அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்காங்க. தங்கச்சி தான் மத வளர்ந்துட்டா. ஆனா என் தங்கச்சிக்கு தமிழ் சுட்டு போட்டாலும் வராது. கேரளாவிலே பிறந்து கேரளாவிலே வளர்ந்துட்டால, மலையாளம் தான் நல்லா பேசுவா. அம்மா எப்படி? ஐயோ, தமிழ் பிரமாதமா பேசுவாங்க. ஆனா அடிக்கடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். சந்திரா, சந்திரா. சேட்டன் என்ன விழிச்சோம்? யாரு சொன்னீங்க? என் தங்கச்சிப்பா, என் கூட பிறந்த ஒரே தங்கச்சி. நிச்சயமாக உங்க தங்கச்சி இல்லை. எந்த கோயில் அடிச்சு சத்தியம் பண்ணுவேன். தயவு செஞ்சு ஏமாத்துறாதீங்க. மோனே, யார் இந்த கிராக்கு? என் செக்ரட்டரி. எடோ, செக்ரட்டரி. பெத்தவன் நான் குத்துக்கள் மாதிரி கக்கத்தில் நிக்கிறேன். பக்கத்துலயா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓ, பக்கத்துலயா? ஆமா, என்ன வச்சுக்கிட்டே இவ்வளவு உன் தங்கச்சி இல்லைங்கிறானே, இப்படி ஒரு செக்ரட்டரி உனக்கு தேவையா? நியாயமான கேள்விதான், பதில் சொல்லுங்க. இவ கண்டிப்பா உங்க தங்கையா இருக்க முடியாது. காரணம் இந்த மோதிரம். இதே மோதிரத்தோட இந்த ஊர்ல பல தடவை இவளை நான் பார்த்திருக்கேன். அடடே, நீ அதை சொல்றியா? அன்னைக்கு நீ 150 ரூபாய் பணம் கேட்டு நான் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? அப்புறம் ஃபீல் பண்ணி அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கலாம்னு தேடிட்டு வந்தேன். நீ ஒரு மார்வாடி கடையில இந்த மோதிரத்தை விலைக்கு விற்கிறத பார்த்தேன். நானே ஒரு விலை பேசி இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன். அத இவ அவகிட்ட பிரசன்டேஷனா கொடுத்திருக்கா. அவ்வளவுதான். இதெல்லாம் தப்பு. காரணம் என்னவோ சரியா தான் இருக்கு. ஆனா நிச்சயமா சொல்றேன், இவ உங்க தங்கை இல்லை. எடோ, 10 மாதம் சுமந்து நானே செத்து செத்தா? இல்ல பெத்து ஆளாக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளை பார்த்து இவனோட தங்கை இல்லைன்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன அவளோட நாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கேன். தாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கேன். அதே தியாகம், கூட பிறந்த அண்ணனும் பெத்த தாயும் சொல்றாங்க. நீங்க வேணா அலட்டிக்கிறீங்க. போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவன் கேக்க பிடிச்சு திருகணும் போல இருக்கு. அம்மா மூக்க. மூக்க. அவன் தான் தெரியாதனமா உளறானா? நீங்க எதுக்கு அம்மா கோவப்படுறீங்க? அது சரி, ரொம்ப நேரமா கையில சிகரெட் வச்சுக்கிட்டே அலையிறியே, நெருப்பட்டி இல்லையா? அதுவா, சிகரெட் தான் என் கையில, லைட்டர் அவ கையில. ஏன் அப்படி? 3 மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் தான் பிடிக்கும். இது அம்மாவுடைய ஆர்டர். கத்தா, 3 மணி நேரம் ஆக போகுது போல இருக்கு. கமான். இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு. எல்லாரும் சாப்பிட வாங்க. ஜோசியம், எனக்கு ஒரு சந்தேகம். ஒரே உருவத்துல 2 பேர் இருக்க முடியுமா? ஒரே உருவத்துல நான் 3 பேரை பார்த்திருக்கேன். 3 பேரை ஒன்னா பாத்திருக்கியா? ஒன்னாவே பார்த்திருக்கேன். எங்க? தெய்வ மகன் சினிமா படத்துல 3 சிவாஜி ஒன்னா வருவாங்களே. அடச்சே, அவர் சினிமாவில கேட்கலையா, நிஜ வாழ்க்கையில கேட்கிறாரு. நீ சொல்லு கண்ணா. ஒண்ணுமில்ல, என் பொண்டாட்டி மாதிரியே ஒருத்தி என் முதலாளியோட தங்கச்சியை சொல்லிட்டு வந்திருக்கா. உயரம், உருவம், நிறம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகி விவாகரத்து முடிஞ்சு போச்சு. அது சரி, ஏன்பா விவாகரத்தாச்சு? அத பத்தி மட்டும் கேட்காதீங்கன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல. என்னமா நீ சொன்னா தானே பாரம் குறையும்.
சொல்லு கண்ணு. சொல்றேன். சின்ன வயசுலயே தாய் தகப்பன் எழுந்துட்டேன்னா சொந்த முயற்சியில படிச்சு பட்டம் வாங்கி ஒரு நல்ல உத்தியோகத்துல சேர்ந்தேன். ஆபீஸ்லயும் சரி வெளியிலயும் சரி எனக்கு ரொம்ப அடக்கமானவன்னு பேர். சார், ஆபீஸ் முடிஞ்சதும் உங்களை முதலாளி வீட்டுல வந்து பார்க்க சொன்னார். உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நீ என் கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா இருக்கணுமே தவிர அக்கௌண்டன்டா இருக்க கூடாது. ஃபாரின் கார்ல டிராவல் பண்ணுமே தவிர பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல ஏறவே கூடாது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பணக்கார நண்பர்களோட பழகணுமே தவிர ஒரு சாதாரண உடுப்பி ஹோட்டல்ல 300 ரூபாய் சம்பளம் வாங்குற கிளாஸோட நீ பழகவே கூடாது. என் மேல நீங்க வச்சிருக்கிற மதிப்புக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயத்துல என் வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கை சார் நான் வாழ முடியும். வருஷத்துக்கு பல லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் ஆன ஒரு கம்பெனி, படிச்ச நாகரிகமான மனைவி, 10 கிரவுண்ட்ல ஒரு பங்களா, ஏராளமான சொத்து சுகங்கள், இத்தனையும் கொடுத்தா வேணான்னு சொல்லிடுவியா? கொடுத்தா வேணாம்னு சொல்ல மாட்டேன் சார். கொடுக்கறதுக்கு யாராவது வந்தா தானே. நான் கொடுக்குறேன் சார், எனக்கு ஒரே பொண்ணு சோபா, அமெரிக்காவில் படிக்க வச்சேன். பெரிய வீட்டு பிள்ளைங்க உனக்கு எனக்கு போட்டி போடுறாங்க. ஆனா அத்தனை பேர் வாயிலே விஸ்கி நாத்தம். ஒவ்வொருத்தருக்கும் 9 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ். உன்னை நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உன்னுடைய ஒழுக்கம், தன்னடக்கம் எல்லாமே என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. உன்ன மாதிரி ஒரு நல்ல கணவனை என் மகளுக்கு தேர்ந்தெடுத்தா நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். வந்து சார், நீ பொண்ணை பாருங்கல்ல, நான் கூப்பிடுறேன். சோபா, எஸ் டாடி. திஸ் இஸ் தியாகு. நம்ம ஆபீஸ்ல அக்கௌண்டன்டா இருக்காரு. ஹலோ மிஸ்டர் தியாகு. ஏன் சார், இதுதான் உங்க மகளா? எஸ், ஷீ இஸ் மை டாட்டர். கொஞ்சம் அல்சம் மாடர்ன், பட் மற்றபடி எல்லா விஷயத்திலும் உனக்கு பொருத்தமான ஜோடியா இருப்பான். நோ சார். ஏன் இப்படி சொல்ற? சார், எனக்கு மனைவியா வரப்போற அளவுக்கு சில லட்சணங்கள் இருக்கணும்னு என் மனசுல நானே ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு கிராப் இருக்காது, கூந்தல் தான் இருக்கும், ஜீன்ஸ் பெல் பாட்டம் போட்டுட்டு அலையாது, 8 கஜ புடவுக்குள்ள அடக்க கொடுக்குமா. உருவத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? அங்கமெல்லாம் தெரிய உடை உடுத்தி தன்னையே ஒரு ஷோகேஸா மாத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு பொண்ணையும் ஆயிரக்கணக்கான பேர் கற்பழிக்கிறாங்க மனசாலேயே. எனக்கு வரப்போற மனைவி அடுத்தவனுக்கு கனவு கன்னியாவோ காட்சி பொருளாவோ இருக்கிறத நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். கடைசியா முடிவு? சார், எனக்கு ஜெனரல் மேனேஜர் உத்தியோகம் வேணாம் சார். வெறும் அக்கௌண்டாவே இருந்துறேன். ஃபாரின் கார் வேண்டாம், பல்லவன்லயே போயிடுறேன். 5 ஸ்டார் ஹோட்டல் வேண்டாம், சாதாரண உடுப்பி ஹோட்டல்ல 300 ரூபாய் சம்பளக்காரன் கூட எப்பவும் போல வாழ்ந்துடுறேன். வரேன். அவ்வளவு வசதியான இடத்தை வேண்டாம்னு சொல்லிட்டியே, உன் வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்த்த? சீவி முடிச்சு தலை நிறைய பூ வச்சிருக்கேன். நெத்தியில அகலமா ஒரு குங்குமம் போட்டு 8 கஜ புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிருக்கணும். கால்ல மெல்லிசா ஒரு கொலுசு மாட்டிக்கிட்டு குடும்ப பாங்கா இருக்கணும். கையில புரிசோட குச்சி வண்டி இருக்கணுமா? அதெல்லாம் எதுக்கு? வயசு எத்தனைக்குள்ள இருக்கணும்? மனசு மட்டும் ஒத்து போயிட்டா வயசு என்னப்பா வயசு? நல்லா சொன்ன நடக்குங்க. அப்புறம் என்னாச்சு கண்ணு? நான் எதிர்பார்த்த லட்சணங்களோட ஒரு பொண்ணை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அன்னைக்கு ஆடி கிருத்திகை கோயிலுக்கு போயிருந்தேன். தங்க எப்படிமா இருக்கா? அப்படியேதான் இருக்கா. சீக்கிரமே குணமாயிடும். வரேன். சாமி, தட்டை மாட்டி கொடுத்துட்டீங்களா? அடே, எவன பெருசுக்கா உன் தட்டை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டோம் போல இருக்கு. என்ன பண்றது? கவலைப்படாத, பக்கத்து தெருவுல 15ஆம் நம்பர் வீட்டுல தான் அந்த பொண்ணு இருக்கா. போற வழியில இதை கொடுத்துட்டு உன் தட்டை வாங்கிக்க. தப்பா நினைச்ச மாட்டாங்களா? அதெல்லாம் நினைக்க மாட்டாப்பா, சங்கமான பொண்ணு. கேட்கறதுன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? காலகாலத்துல அதை நடத்தி வைக்க வேண்டிய தாயும் தகப்பனும் காலமாயி ரொம்ப நாளாச்சு. கைகால் விளங்காத தங்கச்சி வச்சுட்டு அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் இருக்கு, சொல்லி முடியாதுப்பா. அப்படியா? அப்ப வருமானத்துக்கு
லட்சுமி சரஸ்வதி அம்பாள்னு படங்களுக்கு மாடலா போய் போஸ் கொடுக்குறா. 50 100 கொடுப்பா போல இருக்கு. அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது. பாவம், அந்த பொண்ணு விஷயத்துலதான் பகவான் கண்ணை திறக்கணும். நட்சத்திரம் புனர்பூசம் கிருஷ்ணமூர்த்தி. ராஜி, நான் சொல்ற மாதிரி ஒரு தடவை சொல்லுமா. முருகா, என் கால்களை நடக்க வச்சு கைகளை விளங்க வச்சு என்ன பேச வச்சு என்னையும் வாழவை முருகா. நீங்க தட்டு மாறி போச்சுன்னு கொடுக்க வந்தேன். இப்ப உண்மையிலேயே தடுமாறி போயிருக்கேன். அர்ச்சகர் தவறுதலா கொடுத்திருப்பாரு. அர்ச்சகர் மனுஷன், அவர் தவறிருக்கலாம். ஆண்டவனுக்கு என்ன வந்தது? அழகான இந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு கதி கொடுத்திருக்காரு. இந்தாங்க உங்க தட்டு. தட்டு இருக்கட்டும், முதல்ல இவ தலையெழுத்தை மாத்தி ஆகணும். என்ன சொல்றீங்க? இந்த வியாழ் சம்பந்தப்பட்ட எல்லா டாக்டரையும் சந்திச்சு இவளை நான் குணப்படுத்த. நீங்க எதுக்காக இவ்வளவு அக்கறை எடுக்கணும்? முதல்ல மனிதாபிமானம், அடுத்தது நந்திக்கடன். புரியலையே. காலையில அம்பாள் படத்துக்கு கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் எந்த வேலையுமே ஆரம்பிப்பேன். என்ன நல்லபடியா வாழ வச்சிட்டு இருக்கிற அந்த அம்பாள் படத்துக்கு நீங்க தான் மாடலா இருந்தீங்கன்னு அர்ச்சகர் சொன்னார். அதைத்தான் நந்திக்கடன் சொன்னேன். எனக்கு எதுக்குங்க நன்றி? எங்களுக்கு தாய் தகப்பன் கிடையாது. 50க்கும் 100க்கும் மாடலா நின்னு என் தங்கச்சியை காப்பாத்திட்டு இருக்கேன். இப்போ டாக்டர் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. தேவைப்பட்டா உங்களை தேடி வரேன். உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. இதுல விலாசம் இருக்கு. உங்க அர்ச்சனை தட்டு பரவாயில்லைங்க. இந்த குழந்தைக்கு எந்த உதவி செய்யறதுக்கு நானும் ஒருத்தர் கேட்கற ஞாபகப்படுத்த அந்த தட்டு இங்கே இருக்கட்டும். வியாதி குழந்தைய வச்சு அந்த பொண்ணை புடிச்சிட்ட. நீ கில்லாடி ஆடுப்பா. பொதுவாவே எனக்கு குழந்தைய ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்கும், எனக்கு குழந்தைன்னா உசுரு. சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாய் உண்டாகணும்னு என் குலதெய்வம் மாரியம்மன் வேண்டிக்கிறேன். நம்ம குலதெய்வம் சங்கரி கருப்பனுக்கு பொங்கல் வைக்கணும், படையல் படைக்கணும்னு கேட்டியா? சங்கிலி கருப்ப மாரியப்பன் கொப்ப துப்ப எல்லாத்தையும் ஒண்ணா உட்கார வச்சு படைச்சிருவான். கவலை விடு. நீ கதையை சொல்லுப்பா. குழந்தைய பார்க்க அடிக்கடி இந்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். எங்களுக்குள்ள சாதாரணமா இருந்த நட்பு கொஞ்சம் நெருக்கமாயிடுச்சு. ஒரு நாள் ஆபீஸ் விஷயமா நான் வெளியூர் போக வேண்டியிருந்தது. ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்த குழந்தை திடீர்னு இறந்துருச்சு. திரும்பி வந்தனா ஆறுதல் சொல்றதுக்காக வீட்டுக்கு போனேன். உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல கேட்டா. நான் துக்கத்துல இருந்தா தானே எனக்கு ஆறுதல் சொல்லணும். நீ என்ன சொல்ற? வார்த்தை முழுசா உச்சரிக்க அவ பட்ட கஷ்டம், உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க அவ பட்ட அவஸ்தை, ஒரு விரல் அசைக்க அவ பட்ட வேதனை, இதையெல்லாம் பார்த்த பிறகு இந்த உயிரை மாற்றிக்கலான்னு எத்தனையோ தடவை நானும் நினைச்சேன். அந்த சிரமம் உனக்கு இருக்குன்னு அவளே போய் சேர்ந்துட்டா. அவளை பறிகொடுத்தும் கூட நான் ஒரு ஆத்ம திருப்தியோட இருக்கேன். காரணம், அவ உயிரை காப்பாத்த என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செஞ்சேன். கடவுள் என்ன அனாதையா நிறுத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்ட பிறகு யார் என்ன செய்ய முடியும்? நீ அளவுக்கு மீறி மனசு தளர்ந்து போயிருக்கு கீதா. உன்னுடைய நம்பிக்கைகள் எங்க முடிவடையதோ அங்கிருந்து ஒரு அடி எடுத்து வை. அந்த இடத்துல உனக்காக ஒரு நல்ல வார்த்தை காத்துக்கிட்டு இருக்குன்னு நான் எதையோ படிச்சு ஞாபகம். நான் நிக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வச்சேன்னா உங்க மேலதான் மோதிக்கிட்டு நிக்கணும். நீ எதிர்பார்க்க அந்த நல்ல வாழ்க்கை என்னாலேயே அமையலாம்.
கீதா, எனக்கு மனைவியா வரப்போறவ எப்படி இருக்கணும்னு நான் ஒரு இலக்கணம் வச்சு வச்சிருந்தேன். அந்த இலக்கணத்தை எந்த இடத்துலயும் மீறாத ஒரு அழகான கவிதையா நான் ஒண்ணு பாக்குறேன். நீங்க நினைக்கிறது தப்பு. இந்த கவிதையிலும் இலக்கண பிழை இருக்குங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த கவிதையில் இருக்கிற அழகான வரிகளுக்காக அதுல எத்தனை பிழைகள் இருந்தாலும் மன்னிக்க தயாரா இருக்கு. நீ விரும்பினா காலம்பூரா இந்த கவிதையை என் நெஞ்சில வச்சு பாடிக்கிட்டே இரு. हरि हरि गोकुल कृष्णा वाडा कण्णा हरि हरि गोकुल कृष्णा उन मंगई உள்ளம்தான் ஒரு கங்கை வெள்ளம்தான் உன் மங்கை உள்ளம்தான் ஒரு கங்கை வெள்ளம்தான் நீ நீண்ட வந்தாயோ என்னை ஏண்ட வந்தாயோ நீ நீண்ட வந்தாயோ என்னை ஏண்ட வந்தாயோ சிரிப்புவா வந்தது பொன்னா மின்னது வாவா என்றது வந்தால் நல்லது ஒரே சந்தோஷம் वाडी बामा हरे हरे सत्य बामा वाडी बामा हरे हरे सत्य बामा उन कण्णन नेंजम तान मलर कोंजुम मंजम तान उन कण्णन नेंजम तान मलर कोंजुम मंजम तान नी नाडी वंदायो निजल तेडी वंदायो नी नाडी वंदायो निजल तेडी वंदायो இளமானா வந்தது மீனா துள்ளுது தானா வந்தது தேனா பொங்குது ஒரே சல்லாபம் வாடா கண்ணா ஹரி ஹரி கோகுல கிருஷ்ணா காதல் ரிங்காரம் கலையாத வீணை கண்ணன் விரல் நீட்ட வாராதோ காதல் ரிங்காரம் கலையாத வீணை கண்ணன் விரல் நீட்ட வாராதோ ராகம் வந்தது நாதா என்றது நாதம் வந்தது ஒரே சங்கீதம் வாடா கண்ணா ஹரி ஹரி கோகுல கிருஷ்ணா உன் மங்கை உள்ளம்தான் ஒரு கங்கை வெள்ளம்தான் நீ நீண்ட வந்தாயோ என்னை ஏண்ட வந்தாயோ சிரிப்புவா வந்தது பொன்னா மின்னது வாவா என்றது வந்தால் நல்லது ஒரே சந்தோஷம் வாடி பாமா ஹரே ஹரே சத்ய பாமா பக்தமீராவின் பாமாலை போலே பாடும் திருப்பாவை நீதானோ பக்தமீராவின் பாமாலை போலே பாடும் திருப்பாவை நீதானோ நாடும் பாடாடி நான் கேட்கும் கீதை போடும் பரந்தாமன் நீதானோ நாடும் பாடாடி நான் கேட்கும் கீதை போடும் பரந்தாமன் நீதானோ ஒரு கோதை வந்ததும் கோயில் கண்டதும் கோதை மந்திரம் கண்ணில் சொன்னதும் ஒரே உற்சாகம் வாடி பாமா
ஹர ஹர சத்தியபாமா உன் கண்ணன் நெஞ்சம் தான் மலர் கொஞ்சம் மஞ்சம் தான் நீ நாடி வந்தாயோ நிழல் தேடி வந்தாயோ இளமானா வந்தது மீனா துள்ளுது தானா வந்தது தேனா பொங்குது ஒரே சல்லாபம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தியாகு. கல்யாணத்துல உன் மனைவியை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போயிட்டு இப்பதான் வந்தேன். உன்னை நேர்ல கூப்பிட்டு பாராட்டலாம் தான் இப்ப வர சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டுல லட்சுமி சரஸ்வதி படம்லாம் இருக்கு, அதுக்கு மாடலா போஸ்ட் பண்ணது என் வைஃப் தான். நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்ப்பா. உன் மனைவியோட புகழ் இந்தியாவுல மட்டும் இல்ல, உலகம் பூரா பரவி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். உனக்கு மனைவியா வரப்போறவ பூவும் பொட்டுமா 8 கஜ புடவையோட அடக்கம் ஒடுக்கமா இருக்குங்கிறத மட்டும் சொன்னியே தவிர அந்தரங்க வாழ்க்கையில அவ எப்படி இருந்தாலும் கவலை இல்லைங்கிறத சொல்ல மறந்துட்டியே. சோபா, அந்த பத்திரிகை கொண்டு வா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கறதுக்கும் ஃபாரின் கார்ல டிராவல் பண்றதுக்கும் பெரிய மனுஷங்களோட பழக்க வழக்கம் வச்சுக்கிறதுக்கும் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு நீ மாப்பிள்ளை ஆணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி நிர்வாணமா நிக்கிற பொண்டாட்டி கிடைச்சா போதும். God bless you. God bless you, Thiago. வேண்டாங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மறுபடியும் சொல்றேன், எல்லாத்தையும் அவசரிச்சுட்டு இந்த படத்துல இந்த மாதிரி நில்லு. அவசரப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. நடு ரோட்ல பிறந்த மேரியா நிக்கிற பைத்தியக்காரிக்கு தான் எந்த கோலத்துல நிக்கிறோன்னு எப்படி உணர முடியாதோ அதே மாதிரி மனநிலையில நான் பிறந்த. என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில சேர்த்து அவ உயிரை காப்பாத்த படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தப்போ டாக்டர் 10,000 ரூபாய் இருந்தாதான் அவ உயிரை காப்பாத்த முடியும்னு சொன்னாரு. பணத்துக்காக நாலஞ்சப்போ இப்படி ஒரு படம் எடுக்க அனுமதி கொடுத்தா பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. எல்லா உணர்வுகளும் மறத்து போன நிலையில என் தங்கச்சிய மரணத்துல இருந்து காப்பாத்தணுங்கிற ஒரே நல்லெண்ணத்துலதான் எங்க நிக்கிறோம், எப்படி நிக்கிறோம், எந்த நினைவுமே இல்லாம ஒரு கனவுல நடந்த மாதிரி நடந்து போச்சுங்க. அதை ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லணும்னு தாங்க நினைச்சேன். சொன்னா என்ன ஆகுமோன்னு பயந்துட்டேன். சத்தியமா சொல்றேங்க, திட்டம் போட்டு நான் இதை உங்ககிட்ட மறைக்கவும் இல்ல, சுய உணர்வோட நான் அப்படி நிக்கவும் இல்ல. ஊர்ல குறிஞ்சதுல நிமிராதவன் பேர் எடுத்த எனக்கு இது எப்பவுமே நிமிர முடியாத நிலைமை ஏற்பட்டுடுச்சு. அப்படின்னா உங்க முடிவு? டைவர்ஸ். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கோர்ட்ல விவாகரத்துன்னு முடிவாயிடுச்சு. மாசம் 150 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அந்த பணத்தை நீ என்கிட்ட வந்து வாங்கிக்க சொன்னியா? ஆமா, இதுக்கடையில என் முதலாளியோட தங்கச்சின்னு சொல்லி அவள மாதிரியே ஒருத்தி அங்க நுழைஞ்சிருக்கா. அவ உண்மையிலேயே என் முதலாளியோட தங்கச்சி தானா இல்ல என் பொண்டாட்டி அங்க போய் வேஷம் போட்டிருக்காளான்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல குழப்பமே தேவையில்லை. நிச்சயமா அவ உன் பொண்டாட்டிதான். ஏதோ திட்டம் போட்டு தான் இங்க வந்திருக்கான். இந்த ஆளு முதலாளி, இவர் சம்சாரத்துக்கு என்ன மாமனா மச்சானா? கண்டிப்பா அந்த பொண்ணு பொண்டாட்டியா இருக்க முடியாது. தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டிதான். ஏய், தங்கச்சி தான். யோ, பொண்டாட்டிதான். எதை வச்சு நீ பொண்டாட்டின்னு சொல்ற? ஒரே மாதிரி 2 பேர் இருக்கிறது நம்ப முடியாத விஷயம். ஏன் நம்ப முடியாது? ஒரே மாதிரி ரெட்டப்பிறவைங்க இருக்கிறது இல்ல? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருக்கலாம் இல்லையா? அது கூட பிறந்த பொறப்பியா? யாரு கண்டா? இவர் சம்சாரத்தோட அப்பா ஒரு காலத்துல அந்த முதலாளி வீட்டு பக்கமா போய் மேய்ஞ்சிருக்கலாம் இல்லையா? அடடா, நிறுத்துங்க. என் முதலாளிக்கு பூர்வீகம் கோட்டையம், என் பொஞ்சாதிக்கு பூர்வீகம் திருச்சி. என் முதலாளியோட தங்கச்சிக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராது, என் பொஞ்சாதிக்கு சுட்டு போட்டாலும் மலையாளம் வராது. வந்திருக்கிறவா மலையாளத்துல பிறந்து கட்டுறான். என் பொண்டாட்டிக்கு கோபம் வந்தாலும் சரி, குசி வந்தாலும் சரி, என்ன தடைன்னு தான் சொல்லுவா. அது அவ தாய்மொழி. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்தோ ஆவேசமோ வரும்போது தன் தாய்மொழியில கத்துவா. நீ என்ன பண்ற? வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ற. அவன் மலையாளத்துல கத்துனான்னா உன் முதலாளியோட தங்கச்சி, தமிழ்ல அலர்னான்னா உன் பொண்டாட்டி. எப்படிமா என் யோசனை? ஐயோ ஜோசியம், நீ உருப்படியே சொன்ன ஒரே யோசனை இதுதான். நான் வரேன். பாத்தியா என்ன பத்தி அவர் என்ன சொல்லிட்டு போனார்? கடவுள் உனக்கு பெருசா மூளையை கொடுத்திருக்கானே தவிர. சரி, அதை விடு. அந்த பொண்ணை பத்தி என்ன விஷயம்ங்கற? நிச்சயமா அந்த பொண்ணு முதலாளியோட தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டி தான். என்ன பந்தயம் கட்டுற? பொண்டாட்டியா இருந்தா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், தங்கச்சியா இருந்தா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்.
சொல்லாமா கொஞ்சம் தள்ளி கொண்டாங்க. யார் யானி? சிகை அலங்காரம் சின்னசாமி. ஒட்டன்னு சத்தம் வந்தது, உள்ள நுழைஞ்சிட்டேன். பந்தயமே இப்பதான் கட்டியிருக்கோம், அதுக்குள்ள கடையை பரப்பி கத்தி வேற திட்டுறியா? தொழில் ஆர்வம் துடிச்சிட்டு இருக்கேன். முதல் மொட்டை நீதான். சிகை அலங்காரம் தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறோம், அப்ப வந்து நீங்க கை வச்சா போதும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், வர்ற வழி போற வழிதான் நானே வந்து கண்டுக்கிறேன். என்ன குருவாயிருப்பா, அம்மே சேட்டா ஓடி வரும். சுத்தமாவே இவளுக்கு தமிழ் தெரியல. இவட ஒரு அஸ்தி கூட சிகரெட் வலிக்கிறது கண்டு நான் வல்லாது பேடிச்சு போய் சேட்டா. எலும்பு கூட எங்க? இவள தானே. அப்படி ஒண்ணும் இல்லையே, இந்த பொண்ணு ஏதோ மனப்பிராந்தியில வளருது. பிராந்தியாவது ரிஸ்கி ஆகுது, கொஞ்சம் விட்டா என் பொண்ணுக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லுவ போல இருக்க. என்ன பேசாம இருக்க? பிராந்தி விஸ்கி நீங்க மூடிய மாத்திட்டீங்க. லதா, லதா ப்ளீஸ். நோ, உங்க கோட்டா முடிஞ்சு போச்சு, ஒரு சொட்டு கூட தர மாட்டேன். இத பாரு, நாளை கூட கட் பண்ணிக்க. நீங்க ஒரே ஒரு பேக். வெட்டிங் டேல கொடுத்ததுலயே 3 பெக்கு பாக்கி இருக்கு. கண்டிப்பா கிடையாது சார். உங்க ஆரோக்கியத்துல இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறவங்க மனைவிக்காக அந்த ஒரு பேக்கை ஏதா தியாகம் பண்ணக்கூடாது. என் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லப்பா, என் சந்தோஷத்திலையும் அவ கண்ணும் கருத்துமா இருக்கா. அதனாலதான் நான் இவருடைய பர்மிஷனே கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு நிச்சயமா வேண்டாம். சந்திரா, என் கண்ணே, உனக்கு ஏதோ திருஷ்டி விழுந்துருக்கு, நாளைக்கே சுத்தி போடுறேன். கண்டதை பார்த்து பயந்துக்காதம்மா. சரி அம்மே. உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கெடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? அது இல்ல சீதபேதி. சீதாபதி? அது என்னமோ தெரியலப்பா, என் வாயில பேதி பேதின்னே வருது. அது வாயில வரக்கூடாதுமா. என் மகன் மேல என் மகன் வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது நான் எவ்வளவு சந்தேகப்படுறேன் தெரியுமா? சந்தோஷப்படுறீங்கல்ல? ஆமா, சொல்லி தொலைக்கிறது. நான் வேற என்ன சொன்னேன்? 2 ஒண்ணத்தோடு எதுக்கியா தோட நடுவிரல. அப்ப வந்திருக்கிறவோ தியாகவோட முதலாளிக்கு தங்கச்சி தான். 2 லவணத்தோட ஆட்காட்டி வந்திருக்கிறதா தியாகவோட கொண்டாட்டிதான். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு அறிவுபூர்வமான தம்பதியோட அறிவு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி அவ பொண்டாட்டி தானே? தங்கச்சி தானே? பொண்டாட்டி தானே? நீங்க ஏன் பாக்குறீங்க? இல்ல, நாங்க 2 பேரும் ஒரு பந்தயம் கட்டி இருக்கிறோம். அவ தங்கச்சியா இருந்தா இவ தலை மொட்டை, அவ பொண்டாட்டியா இருந்தா இவர் தர பொட்டை. சிகை அலங்கார சின்னச்சாமி கத்தியோட அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் என்ன? அவ அதிர்ச்சியடைற மாதிரி ஒரு காரியம் பண்ண. என்ன குருவாயூரப்பான்னு மலையாளத்துக்கு கத்தினாலே தவிர தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லல. அப்போ அவ தங்கச்சி தான் சிகை அலங்கார சின்னச்சாமி. இன்னும் முடிவாகலையா? அவ பாஷை மாத்திக்கலாம், பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியாது. அமெரிக்கா போனாலும் இட்லி சாம்பார் கிடைக்காதான்னு அரையிற நாக்கு நம்ம தமிழ்நாட்டு நாக்கு. அதனாலதான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு பிரியமான ஒரு பதார்த்தத்தை சமையல்ல விட்டு பாரு. அவ விரும்பி விரும்பி சாப்பிட்டான்னா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். கரெக்ட். என் பொண்டாட்டிக்கு பாவக்கான உசுறு பச்சையாவே வாங்கி வச்சு தின்னுட்டு இருப்பான். அப்போ பாம்பு கடிச்சாலும் சாக மாட்டா. அப்போ ஒரு பாம்பு குடிச்சு கடிக்க விடுவோம். இப்போ பாவக்காய் கொடுத்து பார்த்து வர்றேன். எல்லாம் நான் சொன்ன மாதிரி தானே? பாவக்காய் பச்சடி, பாவக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், பாவக்காய் பாயசம், இப்ப பாவக்காய் சாம்பார் போயிட்டே இருக்கு. சீதாபதி வேகம் வரும், எனக்கு வல்லாத விசுக்கணும். இதா பாதி நான் முழுசாவே வந்திருக்கிறேனே. போடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த சீதாபதி கையால சாப்பிட்டா இன்னும் 2 கவலம் கூடவே உள்ள போகும். சந்திரா, சந்திரா என்ன இது? கூட்டானல்ல விஷமானு. இயாள் கைப்பிக்க கொடுத்து என்ன கொல்லன்னு ശ്രമിക്കാണ്. பாவக்கான கீதாவுக்கு உயிர். இவ பேயா அலறாளே. எடோ சீதா விதி. என்னமா பாவி, ஆவக்காய அள்ளி போட்டு. பாவக்காய் சொல்ல மாட்டேன் நீ. பாவக்காய அள்ளி போட்டு என் பொண்ணு சாப்பாட்டுல மண்ணாய் போட்டுட்டீங்க. பாவக்காய் சாப்பிடுறது என்ன தப்பு? உடம்புக்கு நல்லது. வாய் மூடு. என் பொண்ணுக்கு பாவக்காய பிடிக்காது. இதை விட சுரளி விதை அரைச்சு குடிச்சாலும் குடிப்பா. அரளி விதை. அரளி விதை. நீ யாரை கேட்டுக்கிட்டு சாம்பார் வச்ச பாவக்கா? யாவு சார் வைக்க சொன்னாரு. ஏதோ செக்ரட்டரி, இது உன் வீடா என் வீடா? சமையல்ல வலையிட நீ யாரு? புரியுதா? தலையிட. உன் தலையை கிண்டிடுவேன். என் பொண்ணுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காம நீ எப்படி சொல்லலாம்? மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிருங்கன்னா விட்டுடுவேனா? அவ்வளவு பாவக்காய் சாம்பாரை நீதான் சாப்பிடணும். நல்ல ஆளு சார் நீங்க. இந்த பாவக்காய் பாலிடிக்ஸ்ல என்ன மாட்ட விட்டீங்க? பேசாம இந்த வேலையை விட்டுட்டு
எங்க சித்தப்பாவோட நான் சலூனுக்கு போயிட போறேன். சீ, சிலோனுக்கு போயிட போறேன். இந்த அம்மாவோட பேசி பேசி இவங்க வியாதி எனக்கு தொத்திக்கிச்சு. அப்ப நான் வரகட்டுமா? சீ. யாருக்கு மொட்டை அடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சா? இந்த ஆட்டையா ஏவா குஞ்சுவா ஏமா கொஞ்சம் தண்ணி கொண்டா. யோ, நீ சும்மாரியா? அவ ஏதோ வெறுப்புன்னு சொன்னா நீ வலிச்சுட்டு போல் இருக்க. அப்ப அம்மா ஜெயிக்கலையா? அது இனிமே தான் தெரியணும். யாரு வீட்டுக்கு புதுசா இருந்தாலே? இருந்தாலும் இல்ல பெருசாலும் இல்ல மொட்டை அடிக்க வந்திருக்காங்க. ஆமா, நீ போற விஷயம் என்னாச்சு? அதை ஏன்பா கேக்குறேன்? பாவக்காய் சாப்பிட்டதும் அவன் வாந்தி எடுத்துட்டான். அப்போ அவ பொண்டாட்டி இல்லையா? வா 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 வா. யோ, இவ தலையில கைய வையா. 5 நிமிஷத்துல இவள நான் மொழுமொழுன்னு பாக்கணும். ஏமா குத்து சுமாரியா அவ பாந்து எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணிருப்பான்னு ஏன் நினைக்க கூடாது? அப்படியே இருக்கலாம். அவ யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் தலைய மொட்டை அடிக்கிறதுலயே இருக்கையா நீ? அப்போ நான் வாட்டா இருந்து சாப்பிட்டு போய சிச்சி. காலங்காத்தா யார் முகத்துக்கு மூச்சுன்னு தெரியல. முதல் போனியே செவத்து போச்சு. சீப்பா அடியே, உனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்குடி. இல்லன்னா இன்னைக்கு உன் தலை தப்பிச்சிருக்குமா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இருக்கியா? அதனாலதான் உன் பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்ட். மச்சன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தி பாஷையை மாத்திக்கலாம், பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம், ஆனா உடம்புல இருக்கிற அங்கடையாங்களை மட்டும் மாத்திக்கவே முடியாது. என் பொண்டாட்டி முதுகுல பளிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு கருப்பு மச்சம் இருக்கு. அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஏடா கூடமா எட்டி பார்த்து முதுக டின்னு கட்டிட்டு வர போறான். அப்படியே வந்தாலும் வெந்நீர் ஒத்தோட கொடுக்க நான் இருக்கேன். நீ போ. யோ, இன்னைக்கு ஜோசியத்துல எவ்வளவு சம்பாரிச்ச? என்ன ஒரு 5 ரூபாய் இருக்கும். அவ்வளவு என்கிட்ட கொடுத்துட்டியே. சாராத்துக்கு என்னையா பண்ணுவ? இந்தா 2 ரூபாய் வச்சுக்க. ஐயா அம்மா எங்க காணோம்? படுக்கறையில ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பலத்த சண்டை. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஐயா அவரோட டெய்லி கோட்டாவுல ஒரு சிகரெட்டை கூட குடிச்சிட்டாராம். அதனால தோட்டா பறந்துகிட்டு இருக்கு. அனைவனே இப்படி தனியா இருக்கணும். ஐயாவோட தங்கச்சி ரூம்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ற? சூடா ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு காஃபி போட்டு வாயா. என்னப்பா ஜாகு, என்ன செஞ்சிட்டு இருக்க? டோரு நாவல ஒரே தூசி. நேத்துக்கே துடைக்க சொன்னேன், யாரும் துடைக்கல சார். என்னப்பா அது? அந்த வேலையெல்லாம் வேலைக்காரங்க செஞ்சுட்டு போறாங்க. யூ ஆர் மை பர்சனல் அசிஸ்டன்ட். என் வேலையை கவனிச்சா போதும். வேலையில உயர்ந்தது தாழ்ந்தது நான் வித்தியாசம் பாக்குறது சார். எல்லா வேலையும் செய்யணும். தட் இஸ் மை பாலிசி. தட்ஸ் a good policy. பாலிசியும் நினைவுக்கு வருது. என் தங்கச்சிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். ஆடிட்டர் உடனே வர சொல்லு. இந்த பொண்ணு மேல 10 லட்சம் ரூபாய்க்கு? ஆமா, ஏன்? பாத்துட்டு செய்யலாம். எதை பார்த்துட்டு? முதுக பாத்துட்டு. என்னையா உளற? ஜோசியில பாத்துட்டு சார். டாக்டர் கன்சல்ட் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு, அவரை வர சொல்லு போ. அவர் தன் பொண்டாட்டியா இல்லையான்னு கண்டுபிடிக்க படாத பாடுபடுறாரு. அது தெரிஞ்சா நான் இங்க வந்தேன். முதுகுல அந்த எச்சத்தை மட்டும் பாத்திருந்தா இந்த வீட்டையே 2 ஆக்கிருப்பான். எச்சம் இல்ல, சொச்சம், மச்சம். எல்லாம் ஒண்ணுதான். இங்க பாருங்க, என் மேல உள்ள அனுதாபத்தினாலேயோ ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணுங்கிற ஆர்வத்தினாலேயோ என்னை இங்க அழிச்சிட்டு வந்தீங்க. அவர் நடத்தின அத்தனை சோதனைகளிலும் என்னை ஜெயிக்க வச்சு இன்னொருத்தின அவரை நம்ப வச்சீங்க. ஆனா எந்த நிமிஷம் அவர் அந்த பட்சத்தை பாக்குறாரோ அப்பவே உங்க முயற்சிகள் அத்தனையும் வீணாயிடும். கீதா, உன் புருஷன் மோதிரத்தை வித்து பணத்தை எங்க எடுத்து போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவனை ஃபாலோ பண்ணேன். அங்க நீயும் அவனும் பேசுறத கேட்க நேர்ந்துச்சு. ஒரு நல்ல கணவனும் ஒரு நல்ல மனைவியும் சந்தர்ப்ப சூழ்நிலையால தெரிஞ்சிருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் போனப்புறம் உன்கிட்ட உன் கதையை கேட்டு நான் கழிச்சுட்டு வந்தேன். கீதா, உன்னையும் அவனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக என் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழக்க கூட நான் தயாரா இருக்கேன். முன்பின் தெரியாத என் மேல இந்த அளவுக்கு அக்கறை கட்டுறதை பார்க்கும்போது எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தா நான் இதைத்தான் செய்வேன். ஜெயசிரன் சார், உங்க முயற்சிகளை பார்க்கும்போதுதான் எனக்கே ஒரு நம்பிக்கை வளருது. அது வளர்ந்தா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நம்பிக்கைமா? ஏடோ சமையலு, நீ குறுக்க பேசாரு. உங்களோட புஷ்ப பாரத்தை எடுத்து வச்சு வாங்க. சாமி, நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? அதே அதே. நான் ஜவ்வாத சுவாமிகள். எவ்வாறு சாமிங்கிறீங்க? கிட்ட வந்தா கெட்ட வர அடிக்குது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்னப்பா இது வேஷம்? இது வேஷம் இல்லப்பா. இளமையிலே எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம்
விரக்தியும் தான் இந்த சின்ன வயசுல இந்த துறவரத்துக்கு தூண்டி விட்டுடுச்சு. நீ காலித்தனமா ஊரை சுத்தாம இருந்திருந்தா உன்னைய சிங்கப்பூர் கழிச்சு போய் ஒழுங்கா முன்னு கொண்டு வந்திருப்பேன். கசப்பான என் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தாதீங்க. எதிர்காலத்துல எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும் உதவி செய்யணும்ன்ற ஒரே எண்ணத்துலதான் இந்த மார்க்கத்துக்கு நான் வந்திருக்கேன். ஐடியா வந்தாச்சு. என்னங்க நாம நடத்துற இந்த நாடகத்துல என் மச்சான் ரவிக்கும் நான் பங்கு கொடுக்க போறேன். என்ன சொல்றீங்க? இவன் தான் சந்திராவுக்கு முறை மாப்பிள. ஆலப்புழையில வந்திருக்கான். 7 வயசுல இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அடுத்த மாசம் கல்யாணம். இதனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? முறை மாப்பிளையே வந்தாச்சு. அடுத்த மாசம் கல்யாணம் தெரிஞ்ச உடனே யாவுக்கு மச்சத்தை பாக்குற ஐடியா விட்டுருவான். கண்டிப்பா இது தன் மனைவி இல்ல வேறொரு பொண்ணு தான் முடிவுக்கே வந்துருவான். ஐயோ ஐயோ, என்னையும் ஒரு பொண்ணையும் முடிச்சு போட்டு நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. சன்னியாசத்துக்கு போற என்ன சம்சாரி ஆக்கிடாதீங்க அத்தா. ரவி ஏதோ ஒரு அல்ப காரணத்துக்காக இவ புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டான். அவன் மனசை மாத்தி இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய பொய்களை சொல்லி நாங்க ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கோம். நீ சன்னியாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நல்ல காரியத்துக்கு உதவி செஞ்சுட்டு போப்பா. எப்பேற்பட்ட நல்ல காரியம். என் பிறவி பயனை அடைந்து விட்டேன். இவனை முதல்ல மாத்துங்க. என்ன பண்ண போறீங்க? சாவியில இருந்தா கல்யாண மாப்பிள்ளைன்னு எவன் நம்புவான்? அதனாலதான் உங்க தொடைய மாத்த போறேன். உடைய மாத்த போறேன் சாமி. அப்படியா? ஒரு பெரிய குழவி ஒண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள பறந்து வந்து விழுந்துருச்சு. அதை எடுத்து போடுறதுக்காகத்தான். உங்களை நாங்க எப்படி நம்புறது? அதானே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நம்பியே ஆகணும்னா திரும்ப வந்து குழவிதான் பறந்து வந்து பதில் சொல்லணும். இப்ப இந்த கிழவி எங்க போயிருக்கோம்? குழவி உங்களுக்கு விளக்கம் சொல்லி சொல்லி எனக்கு சமையலே மறந்து போச்சு. தப்பு தண்டா ஒண்ணும் நடக்கலையே. தப்புன்னு போச்சு. சும்மா கிட. நானும் போது பாக்குறேன். வந்ததே என் பொண்ணு தலையை உருட்டிக்கிட்டு இருக்க. நீ இனிமே உங்க பொண்ணுக்கு பக்கமா தலை வச்சு படுக்க மாட்டேன். அப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்ட. ரொம்ப தெளிவான முடிவுக்கு வந்துட்டேன். ஜாகு ஜாகு ஜாகு, இவன் ஏன் தெரியுதா? எங்க அக்கா பையன் சந்திராவோட முறை மாப்பிள. சின்ன வயசுலயே இவனுக்கு தான் இவன் இவனுக்கு தான் இவன் சத்தியம் வாங்கிட்டு எங்க அக்காவே செத்து போனான். இந்தாங்க இந்த ஏழையோட சின்ன பிரசன்ட். என் பர்த்டே வெட்டிங் டே இதெல்லாம் மறந்து எத்தனையோ நாளாச்சு. இதெல்லாம் கொடுத்து மறுபடியும் கடந்த காலத்தை நினைவுபடுத்தாங்க. முதல்ல இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்க. ஆமா, இது என்ன மாத்திரை, எதுக்கு கொடுத்தேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. நீ எது கொடுத்தாலும் என் நல்லதுக்கு தான் கொடுப்பேன். இது லீவ் 52. உங்க லிவருக்கு நல்லதுன்னு கொடுத்தேன். லதா, நீ என் மனைவியா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இல்லைங்க, நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். 2 பேருமே இல்லைங்க. இந்த மாதிரி உயிருக்கு உயிரா இருக்கிற தம்பதிகளை பாக்குறதுக்கு என்ன மாதிரி இவ்வளவு தான் கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கும் ஊத்துங்க தான். என்ன பாக்குறீங்க? எனக்கு இந்த பழக்கம் உண்டு. என்னமோ எல்லாத்தையும் திறந்துட்டு சாமியார் ஆயிட்டதை சொன்னீங்க. வயசுக்குள்ள நான் ஏன் சாமியாரா போனோம்? நீங்க 2 பேர் சப்பலா கட்ட எடுத்துட்டு அடிச்சுட்டு போங்க. யாரும் சொன்ன அத்தா கையெடுங்க. இந்த உருட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல, வேற ஆளை பாருங்க. டேய் போடா வெளியே. போறேன். போனதுக்கு அப்புறம் ஆலப்புழை முறை மாப்பிள்ளை எங்கன்னு உங்க பிஏ கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன முழிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. ஓஹோ, அந்த தைரியத்துல இப்படி பேசுறியா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். எவனோ அட்ரஸ் தெரியாத ஒருத்தனையும் ஒருத்தையும் சேர்த்து வைக்கணும்னு இவ்வளவு பாடுபடுறாரு. அதுல 100% அக்கறை என் மேல இருந்துச்சா? எங்க அக்கா கிட்ட 10 வருஷம் ஆகுது. சொந்த மச்சான் செத்தனா இல்ல உயிரோட இருக்கிறானு கொஞ்சமாவது யோசிச்சாரா?
உன்னோட ஜாலியா வாழ்க்கை நடத்துறாரு. மச்சான் கப்புன்னு ஒரு கல் படிச்சுட்டா நீ யோகியனா இருந்தா கவலைப்பட்டிருப்பாரு. யோகியனோ அயோக்கியனோ நான் மச்சின இந்த உறவை வச்சு இது வரைக்கும் ஒரு பைசா கூட நான் உங்ககிட்ட வாங்கல. இப்ப என்ன முறமா அப்படி ஆக்கிருக்கீங்க. இதை வச்சுதான் நான் பணம் பண்ண போறேன். கொடுத்திருக்கீங்களே பெரிய வேஷம். இந்த வேஷத்தை செய்ய 5 லட்சம் ரூபாய் 100 ரூபாய் செலவத்தால விஐபி பாக்ஸ்ல போட்டு மரியாதையா கொடுங்க. வேஷத்தை ஒழுங்கா செஞ்சிடுறேன். தரலன்னா நீங்க வாழ்வு கொடுக்கறத நம்பி வந்திருக்காளே அவளை அஞ்சுக்கும். அவ வாழ்க்கையில மண்ணள்ளி போடுவேன். எப்படி தெரியுமா? அவ தான் பொண்டாட்டி இல்ல நம்பி இருக்கானே வாத்து அவகிட்ட போய் பாவி மடையா அது பொண்டாட்டி தாண்டா, இந்த பயலுக உன் காதல மட்டும் இல்ல உன் உடம்புல சேர்த்து பூ சுத்துறாங்க இப்ப எடுத்து விடுவேன். அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? நிறுத்து. 5 லட்சம் தானே வாங்கிக்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இறக்கப்பட்டு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இப்படி மிரட்டுறவனுக்கு கொடுக்க வேண்டியதானு கேட்க போறீங்க. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அவளுக்காவது பொறுத்துக்கோ. ஓகே, நீ கேட்கிற பணத்தை நான் கொடுக்கறேன். ஆனா வேலை முடிஞ்ச தான் அந்த பணம் உன் கைக்கு வரும். அப்பப்ப கிடைச்சா போதும். உங்க குடுமி என் கையில தேவைப்படும் போதெல்லாம் ஆட்டுவேன். ஆட்டுற ரொம்ப ஆட்டிடாத. பொத்தோட கையில வந்துடும். கடையில மிச்சம் அதுதான் ஆயிடும். மச்சான் இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். என்னம்மா அப்பல அஞ்சுகும். ஆமா ஏன் உன் புருஷன் உன்னை வேண்டான்னு தள்ளி வச்சுட்டான்? எதிர்ட்டுக்காரன பாத்தியா? கல்யாணம் அந்த பொண்ணை பார்த்து நாட்டு நரம்புறாம இப்படி ஒரு கேள்வியை கேட்கறான். பார்த்துட்டு சும்மா நிக்கிறியே. நீ ஒரு பொம்பளையா? நீ ஆம்பளையா? நீ ചേട്ടാ എനിക്ക് കേരളത്തിലേക്ക് തിരിച്ചു പോകാൻ ഇഷ്ടമല്ല. ഞാൻ ഇവിടെ തന്നെ കല്യാണം കഴിച്ച് ഇവിടെ തന്നെ താമസിക്കാൻ പോകാണ്. இப்ப என்னமா சொல்ற? உண்மை புரிய மாட்டேங்குது. அவன் திரும்பி ஊருக்கு போறதுக்கு பெரிய இல்லையா? இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே இருக்கணும்ங்கிற. என்ன சார் மலையாள தமிழ் டிரான்ஸ்லேஷன் நடக்குது? என் தலையெழுத்து பார்ப்பா. சொந்த சிஸ்டத்தை பேசுறதுக்கு அம்மா மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு. அம்மா பேசுறதுக்கு நான் விளக்கம் தர வேண்டியிருக்கு. ஐயா பாப்பாவுக்கு உடனடியா ஒரு தமிழ் வாத்தியார் ஏற்பாடு பண்ணி தமிழ் சொல்லி கொடுத்தா என்ன? நான் இருக்கும் போது எந்த வாத்தியாரும் சந்திராவுக்கு தமிழ் சொல்லி தரக்கூடாது. நான் தான் சொல்லி தருவேன். உன் பேரையே உனக்கு ஒழுங்கா தமிழ் எழுத தெரியாது. வீணா இருக்கு இதெல்லாம். ஐயா நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளை, உங்களுக்கு ஏங்க இந்த சிரமம்லாம்? நான் தான் சொல்லி தருவேன். கை நட்டு அப்புறம் கஷ்டப்படுவேன். உனக்கு எதுப்பா வீண் தரமா? வேற வேலைக்கு ஜாலியா சாப்பிட்டு இருக்கிறதுக்கு இல்லாம என்ன பயமுறுத்துறீங்களா? டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரி எங்க சொல்லு. தமிழுக்கு எத்தனை உயிர் எழுத்து? 3 எழுத்து. உ இ இர் உயிர். நல்ல வேலை உயிர்னு சொன்னீங்க. இந்த அம்மா மாதிரி வேற எதையாவது ஏடா கூடமா சொல்லாம. சார் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா சந்திராவுக்கு நான் தமிழ் சொல்லி தரேன் சார். நீயா? நான் தமிழ கிளாஸ் வரணும் சார். அப்படியா? தட்ஸ் குட். சந்திரா இனிமே தியாகு உனக்கு தமிழ் கத்து கொடுப்பான். എനിക്കും അതാണ് ഇഷ്ടം. இத பார்ப்பா, சந்திராவை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவளை முழுக்க முழுக்க தமிழ் பொண்ணாக்க வேண்டியது உன் பொறுப்பு. நாளைக்கே நான் டியூஷன் ஆரம்பிச்சேன் சார். பரஸ் பையன் நல்லா மாட்டிக்க போறான் பாரு. தமிழ் தெரிஞ்ச பொண்ணுக்கு தமிழ் கத்து தரானா? நல்லா பேசுற. தமிழ் கத்துக்கிறதுக்காக இவளை அவன் கூட அனுப்புறேன். இதனால 2 பேரும் நெருங்கி பழகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமேங்கிறதுக்காக காடி விடுறான் நடுவுல. அதான் இந்த வேஷத்துக்கு எவ்வளவு பணம் தரீங்க? அமிதாப் பச்சன் வாங்குற சம்பளம். பணத்தை வாங்கிட்டு வேலை செய்யாம இருக்க மனசு ஒத்து வரல. அதனாலதான் அப்பப்ப பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறேன். எனக்கு வாயில ஏதாவது வந்துட போகுது. நாங்க கூப்பிடும் போது உன் பர்ஃபார்மன்ஸ் கொடு. போட. ஓகே. அடடடடடா. ஐயா பயங்கர புத்தாலி. பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்க என்னென்ன அருமையான திட்டமெல்லாம் போடுறாரு. நான் நினைக்கிறேன் ஐயா நிச்சயமா தியாகுவுக்கு சந்திராவை கூட்டி கொடுத்துருவாரு. சேர்த்து வச்சிருவாரு. நான் வேற என்ன சொன்னேன்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும். ஆதி சமாளம்பா. இது டீ. தியாகு என் பொண்ணு உனக்கு வரதட்சணை கொண்டு வந்திருக்கா. ஐயோ ஐயோ அது கல்யாணத்துக்கு போது கொடுக்கிறது. இது குரு தட்சணை. ஆமா ஆமா கையில வாங்கிட்டு கையோட டீ ஆரம்பிப்பா. குடுமா. ഇന്നു മുതൽ നിങ്ങളാണ് എന്റെ ആശാൻ. ഈ ദക്ഷിണ മേടിച്ച് എന്നെ ആശീർവദിക്കുക. கூடிய சீக்கிரமே தமிழ்ல நீ நல்லா தேர்ச்சி வரணும்னு அந்த தமிழ் கடவுள் முருகனை வேண்டிக்கிறேன். சந்திரா நீ நல்லா தமிழ் படிச்சு ஔவையார் மாதிரி வரணும். ஔவையார் கேள்விங்க தெரியும். சந்திரா தமிழர்கள் பழங்குடி மக்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி வளர்ந்த மூத்த குடி தமிழ் குடிம்பாங்க. அதனாலதான் சாராயக்கடையில அப்படி ஒரு கூட்டம். மூத்த குடி தமிழ் குடின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சும்மா இருக்கடோ. தமிழ்குடி பெருமை பத்தி கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல கங்கையை மீட்டாங்க, கடாரத்தை மீட்டாங்க. ஆனா இப்போ மார்வாடி கடையில வச்சிருக்கிற கடியாரத்தை மீட்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இங்க இருந்த தமிழுக்கே பெரிய அழுக்கு.
இழுக்கு தெரியுதுல்ல? கொஞ்சம் பாரு ஆரம்பிக்க விடுறீங்களா? ஆமா ஆமா ஆமா. இதோ நம்ம 2 பேரையும் தான் போக சொல்றாரு. கிளம்பு கிளம்பு. உட்கார். பரவாயில்ல உட்கார். தமிழ்ல முதல் எழுத்து ஆ. நல்லா கொடு. அப்படி இல்லை. முதல்ல இப்படி வட்டம் போட்டுக்கணும். அப்புறம் அப்படி கொண்டு வந்து அவ்வளவுதான். கொடு. சுத்த மக்கா இருக்கியா? குடி. ஏன் கண்கள் திட்டானா? அங்கே ஒண்ணு இல்ல. நீ என்ன பண்ற? ஒரு 50 தடவை இதே மாதிரி எழுதி பாரு. இந்தாங்க பிரசாதம். அடே, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே. கோயிலுக்கு போய் அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். That's fine. அந்த பையன் தியாகம் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. இதுக்கு முன்னாடி எதை பத்தி தான் சொல்லிருக்காரு. இத பத்தி சொல்றதுக்கு சந்திரா வெட்டிங் டே அன்னைக்கு தன் புருஷன் கூட இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கா. ஓகே கீதா, இன்னைக்கு உன் கல்யாண நாளை ஓஹோன்னு கொண்டாட போற, அதுவும் உன் புருஷன் தியாகுவோட. ஆமா, வெட்டிங் டே அன்னைக்கு நீயும் உன் புருஷனும் என்னென்ன செய்வீங்க? என்னடா அசிங்கமான கேள்வி. அது நான் டே டைத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டேன். என்ன டே டயத்துல புது துணி கட்டிக்குவாங்க, விருந்து சாப்பிடுவாங்க, அப்புறம் 2 பேரும் ஜாலியா வெளியில போவாங்க. காலியாவா? ஓஹோ, ஜாலியாவா? அவ்வளவுதானே. கீதா, நீ உடனே போய் ஒரு புது புடவை கட்டிட்டு வா. போ. Come on. லதா, நீ போய் விஸ்கி பாட்டில் காசு ரெடி பண்ணு. உங்க கோட்டா 10 மணிக்கு தானே? 10 மணிக்கு தான் குடிக்கலாம். அது வரைக்கும் குடிக்காம நடிக்கலாம் இல்லையா? ஓ Come on, do it. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இந்த வீட்டுல யாருக்கும் பொறுப்பே கிடையாது. தலைக்கு தலை நாட்டாண்மை. ஒரு வேலையை சொன்னா செய்யறதுக்கு துப்பு இருக்கா? என்ன சார் ஆச்சு? உனக்கு ஏன் சொல்லணும்? சரி கேள், இன்னைக்கு முக்கியமான விசேஷமான நாள். வருஷா வருஷம் ஒரு பையனை கூப்பிட்டு அவனுக்கு புது பெட் ஷர்ட் எடுத்து கொடுத்து வயிறார சாப்பாடு போட்டு சந்தோஷமா அனுப்பி வைப்பேன். எல்லாம் ரெடியா இருக்கு, பையனை காணோம். இவங்கிட்ட சொன்னேன், செய்யல, பையனை காணோம். என்ன தலையாட்டம் இருக்கா உழுக்கு? சார், நான் போய் ஒரு நொடியில் ஒரு பையனை கூட்டி வரேன் சார். சரி போயா. அத வாயா. நீ இல்ல? ஆமா இருக்கு. எதுக்கா இன்னொருத்தன் தேடணும்? உனக்கே புது வேட்டி சட்டை நீயே தண்ணி போட்டுட்டா உங்க அண்ணங்கிட்ட யாரும் எதுவும் பேச முடியாது. ஏமா என்ன நிக்கிற? சாப்பிட அடிச்சுட்டு போ. வரும். இப்பதான் அம்சமா இருக்குது. நான் போய் என் கையால பரிமாறுறேன். அந்த பொண்ணு கையால பரிமாறணுங்கிறதானே செட்டப்ப. நீ எதுக்கு குறுக்க போய் கக்குற நிக்கிற? போதும் போதும்.
நிறைய போடு. யாகு வெக்கப்படாம சாப்பிடு. அவ உனக்கு மனைவி தானே? மாணவி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். தியாகு, என் தங்கச்சிக்கு தமிழ் டியூஷன்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? எழுத்துக்கள் அவர்கள் கத்துக்கிட்டாங்க. இப்ப அரிச்சுடியில இருந்து ஆத்திச்சுடி வரைக்கும் டேப் பண்ணி கொண்டு வந்து கத்து கொடுக்கறத வீட்டுக்கு வெளியில போய் கத்து கொடு. வீட்டுக்குள்ள கத்து கொடுத்த எங்க அம்மா பக்கத்துல இருந்து கழுத்து அறுப்பாங்க. சார், இன்னைக்கு என்ன விசேஷம்னு சொல்லவே மாட்டீங்களா? வெட்டிங் டே. யார் வெட்டிங் டே? ஏன் வெட்டிங் டே தான்? என்ன சார் அது? 3 மாசத்துக்கு முந்தி நான் இங்க வந்தப்போ ஒரு வெட்டிங் டே கொண்டாடுனீங்க. அது கூட இன்னொரு வெட்டிங் டேவா? அது வந்து அம்மா என்ன உனக்கு தான் 2 சம்சாரமாச்சப்பா. தியாகு, அது வந்து 2ஆவது சம்சாரத்தோட வெட்டிங் டே, இது வந்து முதல் சம்சாரத்தோட வெட்டிங் டே. அப்படியா? தண்ணி போட்டா எல்லாத்தையும் மறந்துடுவே நீ. நீ இந்த ஸ்வீட் சாப்பிடுப்பா. அப்படியே இருக்க. போதும் சார். சாப்பிடுங்க. தண்ணி தண்ணி. என்னடா சிரிப்பு? ராணிய வச்சுக்கடா, ராஜா விடுறா. ஏடா அவன் சொல்ற? என்னடா இதெல்லாம்? வாங்கத்தா வாங்க. இதெல்லாம் அந்நியாசல் நினைக்காதீங்க. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு கைப்புற சொல்லிட்டா? வீட்டையே சீதா ரகமா மாத்திட்டியா? இது என்ன பாத்தீங்க? எப்படி எப்படி மாத்திரன்னு பொறுத்து பாருங்க. இதெல்லாம் யாரா? யாரா? இதான் ஜேப்படி ஜெயராம, வெட்டருவா வெங்கட், சைக்கிள் ஸ்டைல் சையது, சோடா புட்டி சொக்க. என்னதான் உங்களுக்கு தெரியுமே. ஏப்பா, ஒரு பையனுக்கும் பார்வையே சரியில்லையே. இவனோட எங்க பிடிச்ச? சந்திச்சது சிந்தாரிப்பேட்டையில, வேகமானது சென்ட்ரல் ஜெயில. அப்படின்னா நீ ஜெயிலுக்கு போயிருக்கிறியா? போயிருக்கு யாவா? நான் இருக்கிறதே அங்கதான். அப்பப்ப வெளியே வருவேன். டேய், முதல்ல அவங்கள வெளியில அனுப்ப போறியா இல்லையா? வெளியே அனுப்புறதா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவங்க முகத்தை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா சர்வ சாதாரணமா வீடு தேடி வந்தவங்க வெளியே போன சொல்றீங்களே. ஆமாட்டா. டேய், எல்லாரும் என் நண்பர்களை அவமாரியாக பிடிச்சிட்டாரு. என் மேல இருக்கிற கோபத்தை என் நண்பர்களுக்கு காமிக்கிறீங்களா? ஐயோ, இந்த முகம் வெளியே போற முகமா கேவலப்படுத்திட்டாரே. போடா. நம்ம இங்க சும்மா வெளியே போயிருக்க மாட்டோம். போக வேண்டிய இடத்துக்கு போய் சொல்ல வேண்டியதை சொல்லி செய்ய வேண்டியதை செஞ்சு காட்டல. நான் ரவி இல்ல. ரவி வீட்டுக்குள்ளேயே கண்ட கஸ்மாலங்களை கூட்டிட்டு வந்தனால தான் கோச்சுக்கிட்டாரு. நீ அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாதரா கண்ணா. அப்படின்னா அத்தாங்கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லு. என் வீட்டுல வந்து அக்கறம் பண்ணிட்டு என்னையே மன்னிப்பு கேட்க சொல்றியா? முக்கா கிணறு தாண்டிட்டோம். மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை தானே சொல்லிடுங்களேன். அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சிடுங்களேன். அக்கா, பயலுக ஒரு பொண்ணை கடத்தின கேஸ்ல தலைமறைவா இருக்காங்க. அத்தாங்கிட்ட ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷனை போட்டு ஒரு 10,000 ரூபாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா கேஸ நடத்த வசதியா இருக்கும். கொடுத்துருங்க. நல்ல காரியத்துக்கு கேட்கறாங்க. கொடுத்து அனுப்புனீங்கன்னா ஒரு கோயில் கட்டின புண்ணியம் கிடைக்கும். அப்படி என்ன நினைக்கிறீங்க? வாங்க போலாம். கொடுத்து வாங்க போல இருக்கு. எனக்கு தமிழ் படிப்பிச்சு தரான்னு பரங்கிட்டு வீட்டுக்கு காட்சி கொள்ளான வந்தது. பர்மா, சிலேட்டு புத்தகத்துல எழுதி கத்துக்கிறத விட 4 பேர் தமிழ் பேசுறத பார்த்து அவங்க கூட பேசி கத்துக்கிறது ஈஸி. அதுக்காக உன்னை இந்த மாதிரி எடுத்து கூட்டி வந்திருக்கேன். அதெல்லாம் சரி. பச்சை பேருக்கு அத்தியாவசியமாயிட்டு சீத்த பரையன் படிப்பிச்சு தரணும். சீத்த பிராணி என்னது? சீத்த நிச்சால் அபியஸ் திட்டுறதா? அதே அதே. பூ வாங்கலையா? பூவே அதோ அந்த பூக்காரிகிட்ட போ. பூ முழம் என்ன விலைன்னு கேளு. 30 பைசான்னு சொல்லுவா. 5 பைசா தரையான்னு கேளு. அதுக்கப்புறம் அவ சொல்றத அப்படியே மனப்பாடமாயிட்டு வந்து எங்கிட்ட சொல்லு. போ. சரி. பூ வாங்கலையா? பூவே முழம் எந்த விலை? 30 காசுமா? 5 பைசாக்கு தருமோ? என்னது 5 காசுக்கா? மூஞ்ச பாரு. மூஞ்சி சாவுகிற கசமாரம் தேவாரி வரம்போக்கு வீடு போயிட்டு. மூஞ்சிய பாரு. மூஞ்சிய சாவுகிறாக்கி நாதாரி சோமாரி கேப்மாரி முள்ளமாரி கசமாளம் வேமானி புறம்போக்கு பீட பொறுக்கி. என்னமா இதெல்லாம்? ആ പൂക്കാരി അങ്ങനെ പറഞ്ഞു. ഞാൻ എല്ലാം മറുപടി ചെയ്തു. ரொம்ப பிரமாதம். வேற என்ன கத்துக்கணும்? പിന്നെ എനിക്ക് പ്രേമിക്കാൻ പഠിപ്പിച്ചു തരണം. காதலிக்க கத்து தரணுமா? பேஷ். அங்க பாரு, ஒரு சின்ன பையன் சின்ன பாப்பா லவ் பண்ணிருக்கான். அங்க போய் எல்லாம் புரியும். நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. என்ன தவிர ஒரு பையன் உன் கழுத்துல தாலி கட்ட வந்தா அவன் நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சோத்தை எடுத்துருவேன். ராஜாத்தி ஐயோ, நான் மெய்யாலுமே சொல்றேயா,
உன்னை ஒரு நாள் பார்க்கலன்னா என் நெஞ்செல்லாம் நோவுதியா. ஏமா தமிழ்ல கத்துக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும் போது இதெல்லாம் எது கத்துக்கிற? எனக்கு அர்ஜென்ட் ஆயிட்டு ஒரு ஆளை சீத்தப்படணும், வேறொரு ஆளை பிரேமிக்கணும். யார திட்டணும், யார காதலிக்கணுங்கிற? சீத்தப்பரான்னு போனது என் மருமாப்பிள்ளையான ரவி. பிரேமிக்கான்னு போனது நீங்களேயான. என்னையா என்ன சொல்ற? நீங்கள் என்ன கல்யாணம் കഴിച്ചില്ലെങ്കിൽ ഈ കടലിൽ തന്നെ ഞാൻ ചാടി മരിക്കും. கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றியா? என்ன பாத்துட்டு இருக்க? சந்திரா டிரெஸ் பாத்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன காரியம் பண்றா தெரியுமா? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். என்ன தடுக்காதீங்க. போறதுக்கு முன்னாடி என் கணக்கை செட்டில் பண்ணிடுங்க. செட்டில் பண்ணுமா? நீ என்ன புடுத்தா வச்சிருக்க? நீ அனுபவிப்ப. வர நான் அடிப்பட்ட பாம்பு விடமாட்டேன். ஜாக்கிரதை. வாங்க சார், வாங்க. நல்ல நேரம் பார்த்து வந்தீங்க. கும்பிடு போற கடவுள் குறுக்கான மாதிரி இருக்கு. சார் சந்திராட்ட தமிழ் பேசி பாத்தீங்களா? ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சந்திராவுக்கு தமிழ் தெரியாதுன்னு எந்த மடையன் சொன்னான்? சந்திராவோட அண்ணன் ஜெயசீலன் சொன்னாரு. ஜெயசீலன் தான் சந்திராவுடைய அண்ணன் எந்த மடையன் சொன்னான்? சந்திராவோட அம்மா தானே சொன்னாங்க. அது அவங்க அம்மா தான் எந்த ஞான சூன்யம் சொன்னான்? ஏன் முறை நீங்க தான் சொன்னீங்க. நான் தான் முறை மாப்பிள்ளைன்னு உனக்கு யார் சொன்னா? ஏன் எல்லாரும் சேர்ந்தா சொன்னீங்க? அப்படி ஏன் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்கன்னு தெரியுமா? உங்களை ரொம்ப குழப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப நீ தேதி என்ன? ஒண்ணு மாசம் ஏப்ரல். ஏப்ரல் பூல் ஆக்கல. நான் பயந்தே போயிட்டேன். வர வர யார பூலாக்குறதே இல்ல. விளையாட்டு பிள்ளை. இந்த பாரதியார் பாட்டுலாம் கத்து கொடுங்க. ஓ ஏதோ பணம் பேங்க்ல கட்டணும்னு சொன்னீங்களா? இதானா அது? நான் கட்டிடுறேன். சந்திரா நல்லா தமிழ் கத்துக்க. எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ்? கால்ல கத்த கொஞ்சம் கழட்டுங்க. இந்த மூதேவி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் வேலையில ஓடுற பம்பு எடுத்து மடியில கட்ட மாட்டான். பம்பு இல்லம்மா, பாம்பு. பாம்பு காலை ஏன் உடைக்கிறீங்க? இந்த பரதேசி காலை உடைங்க. ஏமாத்தினா வரல கடிச்சுப்பேன். வரக்கூடாத நேரத்துல வந்துட்டனும். அப்படியெல்லாம் ஒண்ணு தப்பு தானே நடக்கலப்பா. வரும்போதே என்ன யோசனையா வர்ற? அனாவசியமா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இதே பொழப்பா போச்சு. அவன் என்ன என் முதலாளியோட தங்கச்சி சந்திராவுக்கு தமிழ் கத்து கொடுக்க போய் பெரிய தலைவலியா போச்சு. எப்படி? அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு முறமாப்பிள்ளை வச்சிருக்கான். அவனை விட்டுட்டு என்னத்தான் கட்டிக்குவேன்னு அடம் பிடிக்கிறான். கட்டிட்டு போயேன். அதானே கல்யாணம் செஞ்சுக்கிற மனநிலையில இப்ப நான் இல்ல. உன்னை என் தம்பி மாதிரி நினைச்சு பழகுறேன். நான் சொல்றத கேளு. உனக்கும் பொஞ்சாதிக்கும் ஒண்ணுமில்லைன்னு ஆயிப்போச்சு. இனிமே அவ கூட சேர்ந்து நீ வாழ போறதும் இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லப்பா. ஆமா தியாகு, என் பொண்டாட்டி சொல்றதுதான் சரின்னு படுது. இந்த சின்ன வயசுல நீ ஒண்டிக்கட்டையா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இது நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆமாமா, யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு பீச் பார்க்ல உட்கார்ந்து யோசிச்சா யோசனை நல்லா வரும். எங்க உட்கார்ந்து யோசனை பண்ண என்னங்க? இல்லப்பா, யோசனை வர வேண்டாமா? கட்டில் உட்கார்ந்தாலும் யோசனை வந்துருமா? ஏய் ஐயோ, சந்திரா சந்திரா சொல்றது கேளு. சந்திரா சந்திரா, இப்போ நீங்கள் என் கையை பிடிச்சது ഈ കടലിൽ നിന്ന് രക്ഷിക്കാൻ വേണ്ടിയോ അല്ല ജീവിതം മുഴുവനും രക്ഷിക്കാൻ വേണ്ടിയോ? கடைசி வரைக்கும் காப்பாத்தலாம். என்னோட கவலை எல்லாம் நான் பேசுற தமிழோ உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ பேசுற மலையாளமோ எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி? അത്രേ ഉള്ളോ? നിങ്ങൾ നോക്കിക്കോളൂ, ഇനി 5 ദിവസത്തിലെ തമിഴിൽ ഞാൻ ഡുവേറ്റേ പാടാം. வெரி குட். இப்ப புருஷன் பொண்டாட்டி புது லவர்ஸ் ஆயிட்டீங்க. ஆமா, என்ன காதலிக்கிறதாவும் கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டதாவும் அவரே சொல்லிட்டாரு.
ஏற்கனவே கல்யாணம் ஆனவனும் தனக்கு குழந்தை இருக்குன்னு அவன் சொன்னானே. சொல்லுவாருன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அவன் சொல்லாம இருந்தா தான் என் பிளான் சக்சஸ் ஆகும். உன் குழந்தை எங்க இருக்கு? ஆசிரமத்துல. அது உடனே இங்க வரப்போகுது. குழந்தைய இவங்களையும் ஒன்னா பார்த்தா இவங்க யாருன்னு கண்டுபிடிச்ச மாட்டாங்க. அங்கதான் என்னுடைய புத்திசாலித்தனத்தை நீ பாராட்ட போற. பார்வேடிக்கு ஜாகோ ஜாகோ லதா தனக்கு குழந்தை எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறான். அதனால நாங்க ஒரு குழந்தைய சுவீகாரம் எடுத்துக்கலாம்னு இருக்கோம். அனாதை ஆசிரமத்துல இருந்து அப்படி ஏதாவது குழந்தை கிடைக்குமான்னு பேப்பர் விளம்பரம் கொடுத்துருப்பாரு. இப்பவே கொடுத்துருங்க. லதா ரொம்ப நேரமா சிகரெட்டை கையில வச்சிட்டு இருக்கேன். மத்தவையே இன்னும் டைம் ஆகலையே. டைம் ஆயிடுச்சு. உங்க கடிகாரம் ஃபாஸ்ட். அட ஒரு நிமிஷம் தானே ஃபாஸ்ட். சரி போன போகுது. என்னப்பா தியாகோ? குழந்தைக்காக விளம்பரம் கொடுத்திருந்தல, 2 பதில் வந்திருக்கு. ஒண்ணு விழுப்புரம் ஆனந்த விடுதியில இருந்து, அங்க ஒரு பெண் குழந்தை இருக்கா. பெண் குழந்தை வேண்டாப்பா. இன்னொன்னு மெட்ராஸ் ஆசிரமத்துல இருந்து. படி. தீன தயாள் ஆசிரமம். ஆண் குழந்தை பெயர் சுரேஷ், தாயார் பெயர் கீதா, தகப்பனார் பெயர் தியாகராஜன். ஜீவனாம்ச பணத்துல குழந்தைய வளர்க்க முடியாம தாயார் அனாதை விடுதியில விட்டுட்டாங்க. தியாகு அப்ப ஒண்ணு செய், நாளைக்கு நீயே போய் அந்த குழந்தைய எடுத்து வந்து. இல்ல சார், எதுக்கு நீங்களே போய் பார்த்து எடுத்து வந்து சார் பெட்டர். ஓகே. இந்த வீட்டுல சமையல்காரன் தானே? ஆமா. பேபி கேட்டா கொடுக்க வேண்டியது தானே? ஓ, காபியா? அவன் என்ன கேட்டேன்? உங்களோட பெரிய போராட்டமா போச்சு. காபிக்கு பேபி, சோறுக்கு சேரு, மோருக்கு பீரு. ஆமா, நீங்க சந்திராவுக்கு அம்மா வேஷம் கட்டுறதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஸ்பெஷல் நாடகத்துல ஜீரோயின் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன். கிழிஞ்சது போ. தமிழ் தான் விளையாடுறதுன்னு நினைச்சேன். இங்கிலீஷும் அப்படித்தானே? ஆமா, நீங்க எப்படி அன்னாட கூலியா கான்ட்ராக்டா? அன்னாட கூலியா? கான்ட்ராக்டியா? 5000 ரூபாய். 5000 ரூபாயா? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து முட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு. அதான பார்த்தேன். அவன் என்ன முட்டிக்கணும்? இந்த முடிப்பு தொழிலையே விட்டுட போறேன். அப்பாடா, நடிப்பு தொழில் தப்பிச்சது. ஆனா பாவம் மாப்பிளை. அம்மா, கட்டிக்கிறதான் கட்டிக்கிறீங்க. சூடு சொரணை ரோஷம் மானம் எதுவுமே இல்லாத புறம்போக்கு பயலா பார்த்து கட்டிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, அவனுக்கு நல்லது. சீதாபதி, அந்த புறம்போக்கு பையன் நீதான். ஏம்மா, இவ்வளவு அழகான குழந்தையை கொண்டு போய் அனாதாசிரமத்துல விட்டுட்டு உன்னால எப்படி இவ்வளவு நாளுக்கு இருக்க முடிஞ்சது? என்ன என்னமா பண்ண சொல்றீங்க? நான் பெத்த குழந்தைதான். என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஏம்மா, இது உன் குழந்தையா? ஆமா. நீ பெத்த குழந்தையா? ஐயோ ஐயோ, ஏமாத்திட்டாங்களே ஏமாத்திட்டாங்களே. ஐயோ, அத்தா 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 அத்தா. என்னடா பெரிய மனுஷனானே? என்னடா சொல்ற? இல்ல, நாம கேட்கறது பெரிய மனுஷனா? விஷயத்தை சொல்ற. அப்பாவியான என்ன அநியாயமா ஏமாத்திட்டியே? நான் உன்னை ஏமாத்தினேனா? சந்திரா தியாகுடைய பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றது ரேட்டு பேசுனேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இப்ப சந்திராக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை விஷயம் தியாகத்துக்கு தெரியாம இருக்கணும்ல? ஆமா. அத நான் கண்டுக்காம இருக்கணும்னா பழைய ரேட் நமக்கு ஒத்து வராது. என்ன இப்ப ரேட்டை ஏத்திட்டேன். ரேட்டை ஏத்திட்டியா? ஆமா, அவளுக்கு முறை மாப்பிள்ளையா நடிக்கணும். 5 லட்சம். இந்த குழந்தை விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும். மேல 2, மொத்தம் 7. செருப்பால் அடிப்பட்டா பரவா. நீங்க ஏதாவது வேணாலும் அடிங்க அர்த்தம். ஆனா பணத்தை மட்டும் கொடுத்துருங்க. கொடுக்கலன்னா தியாகு கிட்ட போய் விஷயத்த சொல்லுவேன். டாமா, தியாகு வந்து உங்ககிட்ட விஷயத்த கேட்பான். டாமா டாமா. அப்புறம் 2 பேரும் ரீ ரெக்கார்டிங் மியூசிக்கோட பிரிஞ்சு போவாங்க. குழந்தை அம்போன்னு அனாத ஆசிரமத்துல போய் சேரும். நீங்க சோகமா உக்காந்துருப்பீங்க. எப்படி வசதி? ஆல் ரைட். நீ கேட்ட பணத்தை கொடுத்து தொலைக்க. அத்தான், ரத்த கொதிப்பு ஏறி இருக்கும். உங்க உடம்ப பாத்துங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு
அவனை சுட்டு கொண்டுட்டுமா? கொல்லணும்னு தீர்மானிச்சா துப்பாக்கி என் கையில கொடுங்க, நான் சுட்டுறேன். குற்றத்துக்கான தண்டனை நான் அனுபவிக்கிறேங்க. நீங்க ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கீங்க. என்னால உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. இந்தாங்க. எனக்காக நீங்க படுற அவஸ்தையை பார்க்க என்னால முடியல. நான் வேணும்னா இப்பவே குழந்தை எடுத்துட்டு போயிடுறேங்க. சந்திரா, 10 மாசம் தன் குழந்தைய சுமந்த ஒரு தாய் பிரசவ வேதனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தன் குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுவா. அதே மாதிரி நீயும் உன் புருஷனும் ஒன்னா சேர்ற அன்னைக்கு தான் எங்க துன்பத்தை எல்லாம் மறந்து நாங்க சந்தோஷப்பட போறோம். நீ போய் தூங்குமா. சமையல் எல்லாம் ரெடியா? இதோ மண்ணெண்ணெய், இதோ தீ பொட்டி, இத பய மேல ஊத்தி தீ குளிக்க வச்சிருவோம். எப்பா சாராயா தெனாவட்ட பாத்தியா? ஏன்பா ஜெயசீலா சார் படாத பாடுபட்டு பிரிஞ்சிருக்கிற புருஷன் பொஞ்சாதிய ஒண்ணு சேர்த்து வைக்க பாக்குறாரு. நீ எரியற வீட்டுல புடுங்குறது லாபம்னு சில்லறை சம்பாதிக்கிறிய. நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? டீ குடிக்கிறது தான். டீ குளிக்கிறது பாவிகளா? சந்திராவையும் ஜாகியும் எரிச்சிடாதீங்க. அவங்க வச்சுதான் சம்பாதிக்கணும் நான் பிளான் பண்ணி இருக்கேன். போகும்போது கவனிச்சுட்டு போறேன். மூஞ்சி முகர கிட்டே பாரு. டீ குளிக்கிறது அவங்களுக்கு இல்ல, உனக்கு தான். ஐயோ என்ன காலங்காத்தம் எல்லாரும் சீரியஸா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா, குழந்தைக்கு சேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். தத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? என்ன பேர் வைக்கிறது தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். பையனை தத்து எடுக்கிறதுனால சுனில் தத்துன்னு பேர் வச்சா அது நல்லா இல்ல, ராவணன் வைக்கலாம். சரி, சரவணன் வைக்கலாங்க. முருகன் பேரு அழகா இருக்கும். அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். குட் நேம், சரவணனே வச்சிருவோம். சரவணா. சரவணு. சரி சரி, நான் அடுத்த சடங்கு ஏற்பாடு பண்றேன். என்ன சார் சடங்குது? அதெல்லாம் கேரளா டைப்பா. நீளமான இரும்பு கம்பி எடுத்து நெருப்புல பழுக்க காய்ச்சி குழந்தைய குப்புற படுக்க வச்சு அது முதுகுல நீளமா சூடு போடுவாங்க. பெத்த தாய் தகப்பனுக்கும் குழந்தைக்கு இருக்கிற உறவு பாசம் பந்தம் எல்லாம் அறுந்து போச்சுங்கிறதுக்கு அடையாளமா இந்த நீள கோடு. அவ்வளவுதான். பைத்தியக்காரத்தனம். பச்சை குழந்தை அவ்வளவு பெரிய சூடு தாங்குமா சார்? தாங்குமோ தாங்காதோ, இது ஒரு சம்பிரதாயம். இல்லைன்னா தத்து எடுக்கிறது முறைப்படி செல்லாது. இப்படி ஒரு காட்டு முன்னாடி தரமான பழக்கத்தை நான் கேள்விப்பட்டதே. கேரளாவில் குழந்தைய கேட்டா கூட சொல்லும், தத்து கொடுக்க தாயோ தகப்பனோ இல்லைன்னா குழந்தை முதுகுல சூடு போட்டு தத்து எடுத்துக்கிறது தான் முறை. சீதாவிதே, குழந்தை திருப்பி போடு. குழந்தை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. தத்து கொடுக்க அப்பம் தானே வேணும். நான் இருக்கேன். யாகோ, யாரு வேணாலும் குழந்தைய தத்து கொடுக்க முடியாதுப்பா. ஒண்ணு பெத்த தகப்பனா இருக்கணும், இல்ல தாயா இருக்கணும். இந்த குழந்தைக்கு 2 பேர் இல்லாத போது சூடு போட்டு தானே எடுத்துக்கணும். அந்த குழந்தைக்கு தகப்ப நான் தான் சார், நான் தான் பெத்துறேன். இந்த குழந்தைக்கு நீ தகப்பனா? என்னப்பா புதுசா கதை விடுற? சத்தியமா சொல்றேன், அது ஏன் குழந்தை தான் சார். எனக்கு என் மனைவி விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் குழந்தைய வளர்க்க வழி இல்லாம அவதான் ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டா. தெய்வா தினமா அந்த குழந்தைய நீங்க தத்து எடுத்துக்கிட்டீங்க. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என் கடந்த காலத்தை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல விரும்புறேன்.
பின்ன எதுக்கா இப்ப சொன்னேன்? என்ன இருந்தாலும் அது ஏறத்த சார். சம்பிரதாய சடங்குன்னு சொல்லி இறக்கமே இல்லாம அந்த குழந்தை முதல்ல கூடு போட என்னால தாங்க முடியல. அதனாலதான் சொன்னேன். எதுக்கா அவன் மனைவியை டைவர்ஸ் பண்ண? அது ஒரு வெக்கக்கேடான விஷயம். லட்சக்கணக்கான பேர் படிக்கிற ஒரு பத்திரிகைக்கு நிர்வாணமா போஸ்ட் கொடுத்தா சார். ஏன் அப்படி செஞ்ச? உயிருக்கு போராடிட்டு இருந்த தங்கச்சி காப்பாத்துறதுக்காக நான் ஒரு காரணம் சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியல. உன் மனைவி செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் நீ நினைக்கிறிய? நிச்சயமா. ரகு, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? பெருந்தன்மையான குணம் படைச்ச ஒரு பெரிய மனுஷர் நீங்க. என் மனைவியை பத்தி? கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அப்படியா? கொஞ்சம் என் கூட வரியா? கமான். மணியாச்சு 12 தணலாச்சு விழி 2 இந்த விரகம் ரொம்ப நரகம் கொஞ்சம் விலகம் வந்து கொஞ்சம் இந்த விரகம் ரொம்ப நரம் கொஞ்சம் வில
ஏப்பா நிறுத்திட்ட? என் மனசுல உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்க உங்க மனைவியை இதுக்கு மேல நான் பார்க்க விரும்புறேன் சார். இப்படிப்பட்ட அசிங்கமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன சார் வந்தது? ஊதாரி தந்த பொறுப்பு இல்லாத தான் என் மனைவிக்கு, நோயாளி தங்க உன் மனைவிக்கு, குடும்பத்தை காப்பாத்துறதுக்கா மேடல் ஆடினா என் மனைவி, மாடலாடினா உன் மனைவி. 2 பேரும் அவனை சந்திச்சோம், மனைவியை ஏத்துக்கிட்டோம். இன்னைக்கும் என் மனைவி என் கூட சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ உன் மனைவியும் குழந்தையும் வீட்டை விட்ட துரத்திட்ட, அவங்க நல்லோட நிக்க வச்சுட்ட, அவங்க வாழ்க்கையை நரகமாக்கிட்ட. இதுக்கெல்லாம் நீ சொல்ற காரணம் அவ பத்திரிகைக்கு போஸ்ட் கொடுத்ததுதான். குற்றங்கள் எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா செய்யப்படுற சூழ்நிலையை பொறுத்து சில குற்றங்கள் மன்னிக்கப்படணும். அதை விட்டுட்டு உன் மனைவியை குழந்தையை விரட்டிட்டியே, அது என்ன நியாயம்? கல்யாணத்துக்கு முந்தி உங்க மனைவி எப்படி வாழ்ந்தாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்க சார். ஆனா என் மனைவி அந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சு. ஓஹோ, அப்ப அவ போஸ்ட் கொடுத்தது தப்பு இல்ல, உங்ககிட்ட உண்மையை மறைச்சதுதான் தப்பு. இப்ப நீ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கியே, அது மட்டும் சரியா? நானா மறைச்சனா? என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சியை காதலிச்சிருக்க, அவளை கல்யாணம் செய்துக்குதா சொல்றேன். ஆனா நீ ஏற்கனவே கல்யாணம் பண்ணணும், உனக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அவள்கிட்ட சொல்லலையே, இது மட்டும் மறைச்சது இல்லையா? நம்ம பல்ல நம்ம நாக்க கடிச்சிட்டா நாம பல்ல தட்டி இருந்துருது. ஆனா மத்தவங்க சின்ன காயத்தை ஏற்படுத்தினா கூட அவன் நம்ம சும்மா விடுறது. கட்ட பொட்டாட்டி விரட்டிட்டு பெத்த குழந்தை அனாதாக்கிற உனக்கு என் தங்கச்சி ஒரு காலம் கட்டி கொடுக்க மாட்டேன். I'm not a fool. You may go. Get out! நிலத்தை போட்டு ஆழமா உழுதாதான் பயிர் வளரும். மனசை போட்டு குழைவினாதான் தெளிவான முடிவு பெற முடியும். தேவையான அளவுக்கு பூஷணை போட்டு குழைத்து வச்சிருக்கேன். நேரா வீட்டுக்கு போ, நான் சொன்ன மாதிரி செய்ய, சரியான முடிவு தெரியும். அவ முடிவு எதுவா இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு நீதான் அவருடைய மனைவின்னு சொல்லிட்டாரு. கீதா, நீங்க 2 பேரும் ஒரு நாளாவது மறுபடியும் புருஷன் மனைவியா சேர்ந்து வாழறத பார்த்த அப்புறம் தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க நான் பட்ட பாட்டையும் நடத்தின நாடகத்தையும் அவங்க கிட்ட சொல்ல போறேன். என்னங்க என்ன அந்த ரவி விஷயமா என்ன செய்ய போறீங்க? கீதா போற காரியம் மட்டும் வெற்றி அடைச்சிட்டா நிச்சயமா தியாகம் அவளை மனைவியை எடுத்துக்குவான். அதுக்கப்புறம் அந்த ரவி பையில கூப்பிட்டு இந்தாடா நீ கேட்ட 7 லட்சம்னு செருப்பால 7 அடி அடிச்சு வெளியில சொல்ல போறான். அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே. இருக்கட்டுமே, நம்ம பயமுறுத்தி பணம் பறிக்கிறதுக்கு அவனுக்கு இருக்கிற ஒரே வழி கீதாவோட வாழ்க்கைதான். அதுக்கு மட்டும் ஒரு வழி பிறந்துட்டா அப்புறம் அவனால என்ன செய்ய முடியும்? நடு ரோட்ல பிறந்த மேரியா நிக்கிற பைத்தியக்காரிக்கு தான் எந்த கோலத்துல நிக்கிறோன்னு எப்படி உணர முடியாதோ அதே மாதிரி மனநிலையில நான் பிறந்த. குற்றங்கள் எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா செய்யப்படுற சூழ்நிலையை பொறுத்து சில குற்றங்கள் மன்னிக்கப்படணும். அதை விட்டுட்டு உன் மனைவியை குழந்தையை விரட்டிட்டியே, அது என்ன நியாயம்? புறப்படுங்க, போகலாம். எங்க? எங்க அண்ணனுக்கு தெரியாம வீட்டை விட்டு வந்துட்டேன். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு சொந்தமான நகை, பேங்க்ல என் பேர்ல இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். புறப்படுங்க, இப்பவே எங்கேயாவது போயிடலாம். நீ எடுத்த முடிவு சரியில்லை. நீ நம்பி வந்திருக்கிறவன் கடைசி வரைக்கும் உன்னை வச்சு காப்பாத்துவான். என்ன மனுச்சியம்? சொந்த பொண்டாட்டி ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கிறதுக்காக பெத்த குழந்தையோட நடுத்தவரை விட்டுட்டு வந்தவன் நாளைக்கு நீ ஒரு தப்பு பண்ணாங்கிறதுக்காக உன்னையும் நடுத்தவரை நிறுத்த மாட்டான். என்ன மனுச்சியம்? தான் பெத்த குழந்தைய அனாதாசத்துல வளர விட்டுட்டு பொண்டாட்டிய 10 பாத்திரம் தேக்கி விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சவன் நாளைக்கு புதுசா இன்னொருத்தி கிடைச்சா உன்னை மட்டும் ஏமாத்த மாட்டான். என்ன மனுச்சியம்? சந்திரா, என் குணங்களை நானே வெறுக்கிறேன். என்ன நானே நம்பாத போது நீ என்ன நம்பி உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்காது. நான் சந்திச்ச மனிதர்களையே ரொம்ப உயர்வானவர் உங்க அண்ணன் தான். அவர் வாழ்ற வாழ்க்கை என் கண்ணை திறந்துடுச்சு. அவரோட விருப்பம் உன் முறமாப்ப ரவியோட நீ வாழணுங்கிறதா. அவன்கிட்ட சில கெட்ட குணங்கள் இருக்கலாம், ஆனா நீ கொஞ்சம் முயற்சி பண்ணா அவனை திருத்தி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமைச்சுக்க முடியும். சாபாஷ் தியாகு, ரொம்ப நல்லாவே அட்வைஸ் பண்ற. ரவி, மனைவியை சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறது ஒவ்வொரு கணவனோட கடமை. உங்ககிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டு சந்திராவை மனம் ஊனாம வாழவை. இதை வந்துட்டு நீ எதுக்கு இங்க வந்த? நான் எதுக்கு வர போறேன்? என் மச்சான் தான் நீ எங்க தியாகிட்ட அவசரப்பட்டு உலகிட போறியோன்னு பத்திரமா பாதுகாப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொன்னாரு. இந்த மாம்பட்டி புறப்படுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேட போறேன். என் மனைவி சிந்தின கண்ணீரை இப்ப நானே துடைக்க போறேன். என்னால் அவ பட்ட வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்க போறேன்.
என்ன பிரிஞ்சு அவ பட்ட துன்பத்துக்கு பிராயச்சித்தமா ஆயுள் முழுக்க அவளோட பிரியாம இருக்க போறேன். உனக்கு பெருந்தன்மையான மனசு. சந்திரா வா, புறப்படலாம். வா வா. ஜாக்கிரதையா குட்டி பாப்பா. 100% ஜாக்கிரதையா இருப்பேன், பயப்படாத. வா. இது வீட்டுக்கு போற வழி இல்லையே, வேற வழியா தெரியுது. கரெக்டான ரூட்ல நான் உன்னை கூட்டு போனா என் மச்சான் கிட்ட ஒப்படைக்கணும். என் மச்சான் உன் புருஷன் கிட்ட ஒப்படைப்பாரு. அப்புறம் என் 7 லட்சம் எள்ளுதான். நீ என்ன சொல்ற? பணம் என் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நீ என் கஸ்டடியில தான் இருக்கணும். அது வரைக்கும் வாய மூடிட்டு சும்மா இரு. டேய், வண்டி வேப்ப ஓட்டுறேன். என்ன விஷயம்? என் குழந்தை எடுத்துக்கலாம்னு வந்துருக்காரு. உன் குழந்தை தாராளமா எடுத்து போறான். ஆனா பாரு, அது பச்சை புள்ள. ஒரு பொம்பளையாலாம் வளர்க்க முடியும், ஒன்னால முடியாது. குழந்தைய வளர்க்க அதனோட தாயார் வளர்ப்புற சார். என்ன பாத்துங்க? ஆமா சார். இன்னைக்கு 1ஆம் தேதி வழக்கமா என்கிட்ட பணம் வாங்க வருவா. இன்னைக்கு நான் அவளுக்கு ஜீவனாம்சம் தர போறதில்லை, திரும்பவும் வாழ்க்கை தரப்பேன். தட்ஸ் குட். மறுபடியும் ஃபேமிலி செட்டப் பண்ண போற. நிறைய செலவெல்லாம் இருக்கும். சம்பளத்தை தரேன், வாங்கிட்டு போ. ஹலோ மச்சான், நான் தான் ரவி பேசுறேன். இந்த தியாக பொண்டாட்டி கீதாவை நான் கடத்திட்டு வந்துட்டேன். என்ன அமைதியாயிட்ட? ஏயா குடிகார கூமட்ட, எனக்கு சேர வேண்டிய 7 லட்சத்தை தராம 7 தடவை ஜோட்டால் அடிப்பிய. யாரோ ரோட்ல திகிற பையன் தியாகு முண்டை கட்டியா போஸ் கொடுத்து அவன் பொண்டாட்டி அவளையும் தங்கச்சி ஆகிட்டு என்ன முறை மாப்பிள்ளை ஆக்குறியா? ஏயா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு ஜான வேலையெல்லாம் பண்றிய. அதுல ஆன செலவுல ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம பக்கம் தள்ளி இருந்தா உன் மச்சான வசதியா இருந்திருப்பல்ல. அத விட்டுட்டு ஜோட்டால அடிக்க போறியா? ஜோட்டால இப்ப நான் அடிக்கிறியா? ஜோட்டால செங்கல்பட்டு ரோட்ல உனக்கு சொந்தமான தோட்ட பங்களால தான் இருக்கிறேன். இன்னும் 2 மணி நேரத்துல நான் கேட்ட 7 லட்சத்தோட வந்து சேரணும். அங்க கொடுத்துட்டு கீதா கூட்டிட்டு போ. அதை விட்டுட்டு போலீஸ் கீலீஸ் நீ ஏதாவது முடக்குத்தனம் பண்ண என்ன வேணாலும் உயிரோட பிடிக்கலாம். அப்புறம் நீயும் தியாகவும் கீதாவை உயிரோட பர்மனண்டா பார்க்க முடியாது. ஜாகிரதை. வச்சுட்டா? இந்தாப்பா. என் மனைவிக்கு நான் செஞ்ச கொடுமையெல்லாம் சுட்டி காட்டி என்ன திருத்தின நல்லவரும் தான் இதுவரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க வாயால் அதை நீங்க சொல்லல, இப்ப உங்க மச்சன ரவி சொல்லிட்டான். ரவி சொன்னானா? எங்க இருக்கான்? செங்கல்பட்டு பக்கத்துக்கு உங்க பங்களா இருந்து இப்பதான் போன் பண்ணான். ஐயோ, என்ன பார்க்க வந்து அவளை என் மனைவின்னு தெரியாம அவன் கூட அனுப்பி வச்சுட்டேன். இப்ப அவளை கடத்திட்டு போய் அங்க வச்சிருக்கான். 7 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் அவளை விடுவிப்பானா? போலீஸுக்கு போன் பண்ணாலும் வேற ஏதாவது முயற்சி ஈடுபட்டாலும் அவளை கொண்டுடுவானா? சார், எப்படியாவது என் மனைவி காப்பாத்தியாகணும். பணத்தை பத்தி கவலை இல்ல, ஆனா அவளுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் வர. என்னங்க, உங்களை நான் என்னைக்குமே அளவுக்கு மீறி குடிக்க விட்டது கிடையாது. இன்னைக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். வாங்க வாங்க. மச்சான்னா மச்சான் தான், சொன்ன மாதிரி நடந்துக்குவாரு. இந்த நீ கேட்ட பணம். சந்திரா உடனே கூட அனுப்பு. மச்சான் கொஞ்சம் வாய ஊது.
இன்னொரு தடவை திட்டுனா போடா fool. கண்டுபிடிச்சிட்டேன் மச்சான். நீங்க ஃபுல்லா தண்ணி ஏத்திட்டு வந்திருக்கீங்க. நான் சந்திரா உங்ககிட்ட ஒப்படைச்ச உடனே என்ன உதைக்க விட மாட்டீங்களே. ஏன்னா நீங்க தண்ணி போட்டா அதான அர்த்தம். யோக்கியம் rascal. உன்னை சந்திரா என் கண்ணு பணம் வந்து கைக்கு சேர்ந்துருச்சு. ஆனா ஒரு அல்ப சபலம். இந்த பத்திரிக்கைக்கு நீ போஸ்ட் கொடுத்திய அந்த கோலத்துல ஒரே நிமிஷம் நான் பாத்துறேன். அப்புறம் பார்த்தோன்னு நீ போயிடலாம். ஏதா மச்சாடு சம்மதிச்சுட்டாரு. என்ன யோசிக்கிற? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் சார், செங்கல்பட்டு பக்கத்துல ஜெயசீலன் ஃபார்ம்ஸ்ல சில சமூக விரோதிகளை பிடிச்சி வச்சிருக்கோம். தயவுசெய்து உடனே புறப்படுவாங்க. சந்திரா,